எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதில் 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. விசுவாசத்தினாலே மோசே பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான். ஓகே, இது ஒரு பொசிஷன். அவர் வெறுக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்கிற ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ரியலாக உண்மையாகவே அந்த சரித்திரத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுகிற அந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருக்கு முக்கியமான ஒரு பொசிஷனையாகவும் அவர் விடுறார் ஆண்டவருக்காக. அவர் எதனால் அதெல்லாம் விட்டார், இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, இதுக்கு இந்த விஷயங்கள் இன்னும் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் வசனத்தில் அந்நித்தியமான பாவ சந்தோஷத்தை அவர் விட்டார். அதுக்கு மட்டும் இல்லாமல் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை அவர் விட்டார். ஸோ இதெல்லாம் என்னது, இதனுடைய வேல்யூ என்ன, இந்த வேல்யூன்னு சொல்லும்போது அது இந்த உலக பிரகாரமாக அது எவ்வளோ மதிப்பாக இருந்தது, எதை அவர் தியாகம் செஞ்சார், அவர் அதை ஆண்டவருக்காக அதை வெறுத்து ஒதுக்குனார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க, இது இந்த பார்வோன்கள், எகிப்தை ஆண்ட பார்வோன்களுடைய அந்த ராஜ பட்டியல் இதில் இருக்கிறது. இது 18ஆம் நூற்றாண்டு. சரியா? இப்போது எகிப்து தேசம் மோசே அங்கே போய் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்பொழுது என்ன ராஜா, யார் அந்த ராஜாவாக இருந்தார், யார் ராஜாவாக ஆளுகை செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதில் எது கரெக்டு எது சரியானதை நம்ம இப்போ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோசே எதெல்லாம் அந்த 3 காரியம் நான் சொன்னேன்ல, 3ல் எப்படியெல்லாம் அதனுடைய வேல்யூ என்ன அளவுக்கு இருந்தது, அந்த டைமில் அவர் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸை மனநிலையோட சாக்ரிஃபிஷியல் மைண்டோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த அஹ்மோஸ், அப்புறம் அமென்டடோப் 1, ரெண்டாவது தட்மோசஸ் 1, இந்த 3 ராஜாக்கள் வர்றாங்க. சரியா? சரி, இந்த அக்மோஸ் அப்படின்னு சொல்கிறவர் தான் முதல்ல இந்த பிரிந்து கிடந்த எகிப்தை ஒன்றா சேர்த்தாரு அப்படின்னு நிறைய சரித்திரங்களில் சொல்லப்படுகிறது. சரி, இருக்கட்டும். இப்போ இந்த தட்மோசஸ் இங்கே இவர் தான் முதல்ல அந்த எகிப்தில் அந்த குழந்தைகளெல்லாம் நதியில் போட்டு கொள்ளணும்னு சொல்லுவார்ல, அவர் இவர் தான் அந்த தட்மோசஸ் 1. சரியா? இவர் தான் எகிப்தில் அந்த பிள்ளைகள் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில் போட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்போ யாத்திராகமம் 1:22 நீங்கள் இதை வாசிக்கலாம். எகிப்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிற டைமில் இவங்கெல்லாம் வளர்ந்து பெரிய ஆளாயிருவாங்களா, இவங்க நம்ம தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே எகிப்தியர்களுக்கும் கானானியர்களுக்கும் அந்த கானான் நாட்டில் இருந்த அது நிறைய வாழ்ந்த அந்த யூதர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்துரு. ஏன்னா இதெல்லாம் அந்த யோசேப்பின் மூலமாக வந்தது. ஸோ ஓகேவா? ஸோ இவங்க அதுக்கப்புறம் யோசேப் அறியாத ஒரு ராஜா எழும்புறாரு. ஸோ அதுதான் அக்மோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தட்மோசஸ் 1 என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் அந்த குழந்தைகளை தண்ணியில் அந்த நதியில் போட்டு கொள்றதை பார்க்குறோம். இவர் தான் நதியில் போட்டு அந்த குழந்தைகளை கொள்கிறார். சரியா? சரி, இப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த தட்மோசஸ்க்கு நல்ல அதில் பிக்சரில் நீங்கள் பாருங்கள், அவருக்கு அந்த ராஜா பதவி கிடைக்கிறதுக்கு முன்பாக திருமணம் ஆயிடுது. குயின் அஹ்மோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் திருமணம் செய்கிறார். குயின் அஹ்மோஸுங்கிறத திருமணம் செய்கிறாரு. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் இறந்துடுறான். அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் இறந்துடுறான். நல்லா கவனிச்சுக்குவாங்க. அவன் என்ன பண்ணுறான், இறந்துடுறான். அந்த பையனுடைய பேரில் அந்த லிஸ்ட்டில் இல்லை, இந்த பிக்சரில் இல்லை, அவன் இறந்துடுறான். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா முட்னோஃப்ரெட் அப்படின்னு சொல்கிற இன்னொரு ராணியை அவர் திருமணம் செய்கிறார். 2வது மறுமணம் பண்ணுறார். அவங்களுக்கு தட்மோசஸ் 2 அப்படின்னு சொல்கிற ஒரு பையன் பிறக்கிறான், ஒரு ஆண் பையன் பிறக்கிறான். சரியா? சரி, ஓகே. ஆனால் அந்த எகிப்தியனுடைய அந்த பிளட் லைன், அந்த அஃபீஷியல் கிங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தட்மோசஸ் 2 2வது மனைவிக்கு பிறந்தவன் தான். ஸோ இவனை விட வேல்யூ யாருக்கு அதிகம்னா முதல் மனைவி. ஸோ அவங்க தான் அந்த அஃபீஷியலாக அவங்க அந்த ராஜா பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறது, அதுக்கு தான் ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி.
அந்த சிங்காசனம்னு வரும்பொழுது அவங்களுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. முதல்ல ஆண் பிள்ளை அப்படி பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து அந்த சிங்காசனம் அந்த பிளட் லைன் கரெக்டாக வருதா, பியூர் ஈஜிப்ஷியன் பிளட் லைன் வருதா அப்படின்னு அதை பார்ப்பாங்க. அந்த சரித்திரம் அந்த கரெக்டாக அந்த இது வருதா, அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வருதான்னு பார்ப்பாங்க. ஸோ இவருக்கு இன்னொரு பொண்ணு பறக்கிற அவா பேர் ஹஷ்பட்சட். இவங்க ரொம்ப முக்கியம். குயின் ஹட்ஷப்சட். இந்த குயின் ஹட்ஷப்சட் வந்து பிறந்ததுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு பறக்கிறா, அவளும் இறந்துடுறா. அவளும் என்ன பண்ணுறா, இறந்துடுறா. சரியா? ஸோ இவருக்கு முதல் மனைவியனுக்கு இருக்கிற ஒரே குழந்தை இப்போ யாருன்னா இந்த ஹட்ஷப்சட் மட்டும்தான். இந்த ஹட்ஷப்சட்டை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள் இவங்களை சம்மந்தப்படுத்தி தான் இன்றைக்குள்ள அந்த செய்தி ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ ஹட்ஷப்சட் வந்து இவங்க தான் இப்போ அந்த பியூர் ஈஜிப்ஷியன் பிளட் லைனில் இருக்கிற குயின். இவங்க வந்து அந்த ராணி. ஓகேவா? சரி, இப்போ இந்த தட்மோசஸ் ரெண்டாவது மனைவியுடைய பையன், குயின் ஹட்ஷப்சட் வந்து முதல் மனைவியுடைய பையன். இப்போ 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ அரியணைக்கு யார் போகணும் அப்படின்னா ஆண் வாரிசு தான் போகணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக தட்மோசஸ் 1 தான், தட்மோசஸ் 2 இருக்குல்ல, அவர் தான் போகணும். தட்மோசஸ் 2 தான் போகணும். ஸோ இவர் வந்து இப்படி இருக்கிற டைமில் இந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வர்ற டைமில் தான் இந்த தட்மோசஸ் 1, அதாவது இந்த குயின் ஹட்ஷப்சட்டுடைய அப்பா ஒரு அறிக்கை விடுறாரு. ஒரு பயத்தில் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கைன்னா, இந்த குழந்தைகள் எல்லாம் தூக்கி நதியில் போட்டு கொன்னணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுறாரு. குழந்தைகள்லாம் இந்த யூத குழந்தைகள் எல்லாம் நதியில் போட்டு கொள்ளணும். ஸோ இந்த டைமில் தான் 1526 பிசியில் யார் பிறக்கிறான்னா மோசஸ் பிறக்கிறார். யார் பிறக்கிறான்? மோசே பிறக்கிறார். ஓகேவா? சரி, இப்போ மோசே பிறந்து உங்களுக்கெல்லாம் அந்த சம்பவம் நல்லா தெரியும். தெரியாதவர்கள் யாத்திராகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் நீங்கள் அதை வாசிக்க அதில் இருக்கும். அதில் வந்து அவள் வந்து அந்த குயின் ஹட்ஷப்சட் வந்து குளிக்க வர்றா. இப்போ நல்லா கவனிங்க, நிறைய அந்த எகிப்தியர்கள் இந்த மோசேனுடைய படங்கள் இந்த ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ஸ்லாம் அந்த ராணி வந்து நல்லா வளர்ந்து ஒரு 30 வயசான மாதிரி இல்லைன்னா 25 வயசான மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் கரெக்டாக சரித்திரத்தின்படி அப்போ ஹட்ஷப்சட் வயசு 7 வயசு. அவளுக்கு வயசு என்ன? 7 வயசு. அது மட்டும் இல்லாமல் கூட பிறப்புகள் இல்லாத தனிமை உணர்வு அவளுக்கு நிறைய இருக்கு. இப்போ என்ன தான் தோழிகள் இருந்தாலும் நமக்கு ஒரு தம்பி இல்லை, நமக்கு ஒரு அக்கா இல்லை, நமக்கு ஒரு அண்ணன் இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க, எல்லாம் சின்ன சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஸோ இது ஒரு கேர்ஸ் மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஒரு கேர்ஸ் மாதிரி, ஒரு சாபம் மாதிரி இருக்குது. அந்த எகிப்திய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் ஒரு கேர்ஸ் அவங்க மேலே இருக்குது. ஸோ இந்த ஹட்ஷப்சட் வந்து ரொம்ப அந்த ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிறாவா. கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்லை. அந்த பிள்ளைகள் தெரியும்ல, பொதுவாக ஒரு அக்காவாக இருந்தால் தம்பி மேலே எவ்வளோ பாசம் இருப்பாங்க, அந்த குட்டி தம்பி, அதெல்லாம் அவள் ரொம்ப அந்த அந்த மனநிலை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ இருக்கும். அப்பா அம்மாட்ட கேட்டிருப்பா, நமக்கு தம்பி இருக்காங்களா, நமக்கு ஏன் தம்பி இல்லை, நமக்கு ஏன் அண்ணன் இல்லை, நான் மட்டும் தனியாக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன தான் 2வது மனைவியினுடைய பையன் இருந்தாலும் அது அவங்களுக்குள்ள ஒரு இது இருந்துகிட்டே தான் இருக்கும், ஒரு கிளாஷும். அவங்க தனியாக தான் இருப்பாங்க, அந்த அரண்மனைகளில் தனியாக அங்கே எங்கேயுமே போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ரத்தத்தில் இருக்கிற அந்த இது இருக்காது, அந்த பாண்டிங் இல்லை அந்த டைமில். சும்மா அவளுக்கு தனியாக இருக்கிற மாதிரி தான் அவளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் அப்படி அதை கற்பனை, இது வந்து ஒரு இது. ஓகேவா? ஸோ இதுதான் கற்பனைன்னு சொன்னாலுமே இது வந்து ஒரு ரியல் ஃபேக்ட். இது இப்படி தான் இருக்கும். ஒரு குழந்தை தனியாக இருந்தாலும் அது எவ்வளோ ஃபீல் பண்ணும் இல்லை, விளையாடுறதுக்கு யாரும் இல்லை, இவ்வளோ பெரிய அரண்மனையில் என்ன தான் அவளுக்கு இருந்தாலும் இல்லை. ஸோ இந்த டைமில் மோசேனுடைய தாய் என்ன பண்ணுறாங்க, மோசையை ஒரு நாணல் பெட்டியில் வச்சு 3 மாதம் மறைச்சி பார்க்குறாங்க, மறைக்க முடியல. அப்புறம் ஒரு நாணல் பெட்டியில் வச்சு அதை சுற்றியும் கீழ் பூசி அழகாக அதை ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணி நைல் நதியில் விட்டுட்டாங்க. இது ஏன் அவங்க செஞ்சாங்க? ஏன் வந்து இந்த மோசையை வந்து அவங்க நதியில் தூக்கி போடுறதோ இல்லைனா மோசையை வந்து 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்கிற நியூஸ் வந்து ராஜாவுக்கு தெரிஞ்சுதுன்னா இவங்க குடும்பத்தோடு இவங்களை அழிச்சிருவார். இவ்வளவு ரிஸ்க்கும் எடுத்து இவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க? பைபிள் என்ன சொல்லுது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு
விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். உங்களுக்கு புரியுதில்ல? ராஜாவுக்கு கட்டளைக்கு பயப்படாமல் ஏன் ஒளிச்சு வச்சாங்கன்னா, அவன் அழகுள்ள பிள்ளைன்னு பார்த்தாங்க. ஸோ சம்திங் பிஹைண்ட் தேட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அழகுன்னு சொல்கிறது வெறுமனே ஒரு வெளி அழகு இல்லை. ஏன்னா எல்லா தாய்க்கும் அவங்க குழந்தை அழகு தான், எல்லாருக்குமே குழந்தைகள் பொதுவாக அழகு தான். அப்போ என்ன அழகு அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அது வந்து ஒரு ஒரு டிவைன் பியூட்டி, ஒரு தெய்வீக அழகு. இந்த யோகபத் இவர்கள் ரொம்ப முக்கியம். இவர் யாருன்னா மோசனுடைய அம்மா, மோசையை ஈண்டெடுத்த அம்மா, பெற்றெடுத்த அம்மா யோகபத். இந்த யோகபத் வந்து நல்ல ஜெபிக்கிற ஒரு தாய். இந்த தாய்க்கு வந்து மோசை பிறக்கு முன்பாகவே சில வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்து, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தையை கொண்டு நான் வந்து உடைய ஜனத்தை நான் விடுவிக்க நான் அவனை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த யூத ஜனத்திலிருந்து ஒரு ரட்சகரை நான் எழுப்ப பண்ணுவேன், ஒரு மேசியாவை, ஒரு கிறிஸ்துவை நான் எழுப்ப பண்ணுவேங்கிற வெளிப்பாடெல்லாம் முதல்ல யோகபத்துக்கு இருந்தது. ரொம்ப ஆச்சரியம் அது. நான் கீழே உங்களுக்கு சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும். யோகபத்துக்கு அந்த அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு இருந்தது. எப்படி ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு சந்தோஷித்தான்னு இயேசு சொன்னார்ல. இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கார், இயேசுவை பார்த்துருக்கிறார். யார்? ஆபிரகாம். அதுபோல் இந்த யோகபத்துக்கும் ஒரு வெளிச்சம். பழைய ஏற்பாட்டில் நிறைய பரிசுத்தவான்களுக்கு வரப்போகிற மேசியாவை குறித்த வெளிச்சம், வெளிப்பாடு இருந்திருக்கு. தானியேலுக்கு இருந்திருக்கு, கிதியோனுக்கு இருந்திருக்கு, ஆகாருக்கு இருந்திருக்கு. இயேசுவங்களாம் பார்த்துருக்குறாங்க. சிம்சனுடைய தாய் தகப்பன்மார் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆபிரகாம் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய யாக்கோபு அவரும் அதை பார்த்துருக்கிறார். ஸோ தேவகுமாரன் அவரோட அவர் அந்த போராடுறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு வெளிச்சம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்முடைய ஜெனரேஷன் மூலமாக இந்த யூத குலத்தை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு இருந்தது. ஓகே. ஸோ இந்த இதை வந்து மோசே மூலமாக ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறாருன்னு இவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஜெபத்தில் இருந்து நல்லா தெரிஞ்சுட்டாங்க. ஸோ நல்ல கவனிங்க, ஒரு ப்ரேயர், ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி பாருங்கள். ஜெபிக்கிற ஒரு தாய்ன்னு சொல்கிறது, ஒரு ஜெபிக்கிற ஒரு நபர், அவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவங்க எந்த வயதுங்க இருக்கலாம், எவ்வளோ முக்கியம் பாருங்கள். எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து அந்த சரித்திரத்தில் அவங்க இடம் பிடிக்கிறாங்க, சரித்திரத்தில் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர்றாங்க பாருங்கள். ஸோ நம்ம ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே பெருகட்டும். இந்த செய்தி வந்து அதுதான். இந்த ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தினுடைய வல்லமை நம்ம புரியணும். சும்மா நமக்கு தோன்றுறதெல்லாம் ஜெபிக்கிறதில்ல, தெய்வ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற, ஆவியானவர் நடத்துகிறபடி ஜெபிக்கிற, ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளுகிறது போல ஜெபிக்கிற, ஆவியில் ஜெபிக்கிற அந்த ஒரு அனுபவம். ஆவியில் ஜெபிக்கிறதுனா நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்நிய பாஷை பேசுகிறது மட்டும்தான். இல்லை, ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி ஜெபிக்கிறது. அந்த வெளிச்சத்தை பெற்று, வேத வெளிச்சங்களை பெற்று, வேத வசனத்தின் சத்தியங்களை பெற்று அதை வைத்து ஜெபிப்பது, அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொள்ள தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்களை வைத்து ஜெபிப்பது, இதெல்லாம் அந்த ஜெபத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் பாருங்கள். ஸோ ஜெபிக்கிற ஒரு மனிதன் கண்டிப்பாக சரித்திரத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவான் என்பதற்கு இந்த யோகபத் ஒரு மிகப்பெரிய சாட்சி. மோசே ஒரு மிகப்பெரிய சாட்சி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த யோகபத்தை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இட்ஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் உமன். ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை வந்து மறைச்சி வைக்கிறாங்க 3 மாதம். ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் மறைச்சி வைக்கிறாங்க. தட்மோசஸ் 1 கோபத்துக்கு பயப்படாமல் மறைச்சி வச்சு இவன் அப்புறம் அந்த நாணல் பட்டியில் வச்சு எகிப்து நதியில் விட்டாங்க. அவன் வாரான். அப்போ தான் கரெக்டாக யார் வாரா? ஆண்டவர் கொண்டு வர்றாரு பாருங்கள். ஹட்ஷப் ஷெட்டை கொண்டு வர்றாரு. அவன் அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு குளிச்சுட்டு இருக்கிற, அங்கே வந்து பார்க்குறா, அங்கே அந்த பெட்டியை திறந்து பார்க்குறா, அங்கே ஒரு குழந்தை அழுது. பைபிள் அழகாக சொல்லுது, மோசே அழுதோன்னு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் மனசு இதாயிடுச்சு. ஸோ பக்கத்து இருக்கவங்களாம் சொல்லியிருக்கலாம், அது வந்து ஒரு யூத குழந்தை அப்படி இல்லாமல் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஸோ ஆனால் அவளுக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே அந்த அந்த தம்பி, அந்த அந்த ஒரு குழந்தை, அந்த ஒரு பாசம் இருக்குது, அவளுக்கு ஏற்கனவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரித்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிளில் இல்லை, இவள் வந்து தன்னுடைய கடவுள் இடத்துல எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு கூட இருக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி, அண்ணன், அந்த மாதிரி அவள் ப்ரேயர் பண்ணா கடவுள்கிட்ட அப்படிலாம் சொல்கிறாங்க, தெரியல. ஆனால் இவள் அந்த மோசையை எடுக்கும் பொழுது
அவள் வந்து தம்பியாகவோ இதாகவோ வளர்க்கல. அவள் முடிவு பண்ணுறா, இது என் குழந்தையாக இருக்கணும். அந்த 7 வயசு சின்ன பொண்ணு ஒரு முடிவு எடுக்கிறா, இது நான் குழந்தை மாதிரி நான் அவனை வளர்க்க போகிறேன். ஓகே, இது நான் இவனை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு முடிவு பண்ணுறா. ஸோ நைல் நதி கொண்டு வருது. நைல் நதி வந்து எகிப்தியர்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. அவங்க அதை வணங்குவாங்க, தெய்வமாக வணங்குவாங்க. ஸோ இது கடவுள் கொடுத்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து நியூஸ் வந்து தட்மோசஸுக்கு போனாலுமே இவன் வந்து மகா வச்சுருக்கா பிள்ளைய. நியூஸ் ஒருவேளை போனாலுமே ஒன்று அவள் சொல்லுவாள், எனக்கு வேணும், நான் வளர்க்குறேன் சொல்லுவோம். பொதுவாக அப்பா அம்மார் வந்து இந்த பெண் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அவள் இல்லை எனக்கு வேணும், நான் வளர்ப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக சரிம்மா, நீ உன் இஷ்டம், நீ என்னவோ செய். சின்ன குழந்தை வேறு, அவள் ரொம்ப இது பண்ணியிருப்பா. ஸோ அதனால் இவளுக்கு வந்து அந்த மோசஸ்ங்க பேருமே அந்த சரித்திரத்தில் தான் எடுக்கிறாங்க. அப்பா அந்த நீங்கள் நல்லா பாருங்கள், சின்ன உள்ள தண்ணியிலேருந்து எடுத்தேன் அப்படி சொல்லி மோசஸ்ன்னு பேரை வச்சாலும் அந்த ஐடியாலஜி வந்து அவளுக்கு அந்த அவங்க முன்னோர்களுடைய அந்த பேருக்கு சம்பந்தம், அந்த தட்மோசஸ், அஹ்மோஸ் இவங்க பேர் வழியாக தான் மோசஸ்ங்க பேரை அவள் வைக்கிறான். ஓகேவா? ஸோ சரி இருக்கட்டும், நல்லா கவனிங்க. இப்போது இந்த ஹட்ஷப்ஷட் வந்து அவளுக்கு வந்து கிட்ட யார் போகிறான்னா மோசைக்கு அக்கா போகிறா. அக்கா போய் சொல்கிறா, ஒரு குழந்தை நீங்கள் வளர்க்க போகிறீங்க, ஆனால் இந்த குழந்தைக்கு பால்லாம் கொடுக்கணும், நான் ஒரு அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவள் எங்கே கூட்டிகிட்டு போகிறா உங்களுக்கு தெரியும். அவங்க மோசனுடைய அம்மா யோகபத்துட்டே கொண்டு போகிறா. சரித்திர ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, யூத பெண்கள் குறைந்தபட்சம் 4 வயது வரை பால் கொடுப்பார்கள். குறைந்தபட்சம் மோசையை ஒரு 4லேருந்து 5 வயசு வரைக்கும் இவங்க வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே கூட இருக்கலாம், 6 வயசு, சிலவங்க 12 வயசுலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஓகே, நம்ம ஒரு 4லேருந்து 5 வயசு இல்லை, நம்ம 5 ஒரு 6 வயசு நம்ம எடுத்துப்போம். அது வரைக்கும் மோசை இவங்க வளர்க்குறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த டைமில் சின்ன வயதிலிருந்தே யூத பெண்கள் பொதுவாக அந்த குழந்தைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி செய்வாங்க, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த சின்ன வயசில் இவங்க ஜெபிக்கிற தாயாக இருந்ததுனால இவங்க வந்து அந்த குழந்தைய சின்ன வயதுலேருந்து அந்த வளர்த்து ஆண்டவரை பற்றி சொல்லி உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காரு. அதனால தான் எகிப்தின் அரண்மனைக்கே உன்னை கொண்டு போயிருக்கிறாரு. யூ ஹேவ் அ பிளான் ஆஃப் காட் ஆன் யூ. நீ சாதாரணமாக பிறக்கலை, உன்னை கொண்டு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை கொண்டு ஒரு திட்டம் உண்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும், இந்த காணொலியில் நீங்கள் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு பிளான் வச்சுக்கிறார், ஒரு திட்டம் வச்சுருக்கிறார். சும்மா ஆண்டவர் வந்து ஒருத்தரை இது பண்ணுறது இல்லைங்க. சும்மா ஆண்டவர் வந்து யாரை ரட்சிப்பதோ இது பண்ணல. ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே அப்படின்னு ஒரு பக்தனுடைய ஏக்கம் அவர் ஒரு பாடலாக பாடுறார். உங்கள் சித்தம் செய்யணும், செஞ்சு நான் முடிக்கணும் அப்படின்னு. அந்த ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்கணும். அது என்ன தேவ சித்தம் என்னென்னு எனக்கு 100% எனக்கு இப்போ ஆண்டவர் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு எனக்கு காட்டணும் அப்படின்னு நமக்கு தெரியாட்டாலும் அந்த ஏக்கம் இருக்கணும். தேவ சித்தம் நான் செய்யணும். அந்த ஜெபம் இருக்க அந்த காலப்போக்கில் ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்திட்டே வருவார். மொத்தமாக சொன்னால் நமக்கு ஒன்றுமே புரியாது, நம்ம மூளை சின்ன மூளை. காலப்போக்கில் ஆண்டவர் அதை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சித்தத்தில் நம்மளை அதெல்லாம் முடியும் போது தான் நமக்கு தெரியும், ஓ திஸ் இஸ் த பிளான் ஆஃப் காட். ஸோ தேவ சித்தம் செய்கிறவனே தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இந்த யோகபத் மோசே மேலே சொல்கிறான், நீ தேவ சித்தம் செய்யணும். ஆண்டவர் நீ வந்து எகிப்தில் வளர்ந்தாலும், அரண்மனையில் நீ வளர்ந்தாலும், நீ யுவர் மேன் ஆஃப் காட், நீ ஒரு தேவ மனுஷன், மேலே தெய்வ சித்தம் வச்சுருக்க. உன்னை கொண்டு தான் இந்த ஜனங்களை மீட்க போகிறார், உன்னை கொண்டு தான் ஜனங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஓகே, ஸோ மோசைக்கு 100% புரியலை. நல்லா புரிஞ்சுக்கோ, மோசைக்கு 100% இப்போ புரியலை. ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தை உள்ள இது பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், 100% நமக்கு புரியாட்டாலும் அவருக்கு புரியுது ஓரளவுக்கு. ஓகே, நம்ம கொண்டு தான் ஆண்டவர் இந்த ஜனங்களை விடுவிக்க போகிறாரு, இந்த அடிமைத்தனம் மாறப்போது நம்ம இதில் தான் ஒரு ரட்சகர் எழும்ப போகிறார், இதெல்லாம் அவருக்கு புரியுது. இந்த வெளிப்பாடோட அவர் வர்றார். இப்போ நான் வாசிக்கிறேன், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள், அவளுக்கு அவன் குமாரனானான். திரும்ப அந்த வார்த்தை வாசிக்கிறேன், அவளுக்கு மோசே அவன் குமாரன் ஆனான். ஓகே, அவள்
அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு மோசேன்னு பேர் வைக்கிறார். ஓகே, ஸோ இந்த டைமில் நான் சொன்ன 7 வயசு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு, ஒரு 12 வயசு இருக்கும்போது ஹட்ஷப்ஷட்டுக்கு திருமணம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த தட்மோசஸ் 2ன்னு சொன்னல, அவருக்கு 15 வயசு. அந்த எகிப்திய அந்த ராஜரீகம் விட்டு போயிடக்கூடாது, அந்த சிங்காசனம் பிளட் லைன் நான் சொன்னேன்ல அந்த இது அது விட்டுறக்கூடாது, அது போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தட்மோசஸ் 2 குயின் ஹட்ஷப்ஷட்டை திருமணம் பண்ணுறாரு. இவருக்கு 15 வயசு, குயின் ஹட்ஷப்ஷட்டுக்கு 12 வயசு. அப்போது குயின் ஹட்ஷப்ஷட் கிட்ட 4-5 வயசு குழந்தையா யார் இருக்கானோ மோசே இருக்கிறார். ஓகே, சரி. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஹட்ஷப்ஷட் மோசையை இது பண்ணதுக்கப்புறம் அவங்க வளர்த்துட்டு வராங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த குயின் ஹட்ஷப்ஷட்டுக்கும் தட்மோசஸ்க்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அது நெஃபிரரே அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ இவர் என்ன நினச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு குழந்தைகள் இருந்த மாதிரியே இல்லை, சரித்திரத்தில் இல்லை. இவர் குயின் ஜெட் அப்படிங்கிறவட ஒரு பொண்ணை திருமணம் செய்கிறார். குயின் ஜெட்டை இவங்க திருமணம் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு. எல்லாமே பாருங்கள், 2வது திருமணம் பண்ணுறவங்க தான் ஆண் குழந்தை பிறக்குது. முதல் திருமணத்தில் அந்த ஆண் குழந்தைகள் இல்லை. ஸோ அது ஒரு சாபம் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் அந்த இதில். ஏன்னா இஸ்ரவேலர்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறனாலையா இல்லை வேறு என்ன, இந்த குழந்தைகளெல்லாம் நதியில் போட்டு கொள்றதுனாலையா, எதுனாலும் தெரில, ஒரு சாபம் மாதிரி இவங்க மேலே அது வருது. ஸோ குயின் ஹட்ஷப்ஷட்டுக்கும் தட்மோசஸ்க்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் பிறக்குது. அதனால் அவர் 2வது திருமணம் ஜெட்டை பண்ணுறாரு. அவங்களுக்கு தட்மோசஸ் 3ன்னு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஓகே, ஸோ குயின் ஹட்ஷப்ஷட் அவங்களுடைய இதில், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அவங்களுடைய புரிதல் இல்லைன்னா அவங்களுடைய மன அளவில் நம்ம பைபிளில் வாசித்தோம், அவளுக்கு அவன் குமாரனானு சொன்னது போல், அந்த இப்போ எகிப்தினுடைய பியூர் பிளட் லைனில் யார் இருக்கானா மோசே இருக்கிறார். ஓகே, அவர் அடாப்டட் சன் தான். ஆனால் பைபிளில் போட்டு அவளுக்கு அவன் குமாரனானான் அப்படின்னு சொன்னால், இந்த ரியல் பிளட் லைனில் இப்போ யார் வாரானா மோசே வாரார். இப்படி இருக்கிற டைமில் என்ன நடந்ததுன்னா, தட்மோசஸ் 2 சின்ன வயசில் இறந்துடுறாரு, 31 வயசில். அவர் இறக்கும் போது நான் சொன்னேன்ல, தட்மோசஸ் 3ன்னு சொன்னேன்ல, அந்த ஜெட்டினுடைய தட்மோசஸ் 2க்கும் ஜெட்டினுடைய செட் அவங்களுக்கும் பிறந்த அந்த குழந்தை வெறும் 2 வயசு, வெறும் 2 வயசு அந்த குழந்தைக்கு. தட்மோசஸ் 3க்கு வெறும் 2 வயசு தான். ஸோ அதனால் இப்போ தட்மோசஸ் 3 அஃபிஷியலாக கிங் ஆக்க முடியாது. ஏன்னா அவன் 2 வயசில் அவனுக்கு என்ன தெரியும், அவன் என்ன பண்ண முடியாது, கிங் ஆக்க முடியாது. ஸோ ஹட்ஷப்ஷட்டே ஒரு குயின், ஈஜிப்ட் குயினாக மாறுறாங்க. இது சரித்திரம், நீங்கள் கூகுளில் எல்லாத்துலையும் அடிச்சு பார்க்கலாம். குயின் ஹட்ஷப்ஷட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விமன் லிவ்ட் ஆன் எர்த் இன் ஹிஸ்ட்ரி. சரித்திரத்தில் வாழ்ந்த பெண்களில் மிகவும் பிரபலியமான மிகவும் பயங்கரமான காரியங்களை செஞ்சவங்க இந்த ஹட்ஷப்ஷட். ஏன்த்தில் நம்ம பாட புஸ்தகம் ஹிஸ்ட்ரியிலலாம் நம்ம இவங்கள பற்றி நம்ம படிக்கலை ஸ்கூல்ஸில். ஆனால் இவங்கள பயங்கரமான காரியங்கள் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எகிப்து ராஜ்யத்தை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போனவங்க தான் இந்த குயின் ஹட்ஷப்ஷட். அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போனவங்க. ஸோ இப்போ இந்த ஜெட்டுக்கும் குயின் ஹட்ஷப்ஷட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு இது மாதிரி, யார் அடுத்த ராஜா? குயின் ஹட்ஷப்ஷட்டுக்கு என்னென்னா மோசையை ராஜாவாக்கணும், நான் வளர்ப்பு தாய். இந்த ஜெட்டுக்கு தட்மோசஸ் 3 ராஜாவாக்கணும். அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எல்லாத்தையும் இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க மோசைக்கு. இவனை எப்படியாவது அடுத்த பார்வோன் ஆக்கணும், எப்படியாவது இவனை அடுத்த பார்வோன் ஆக்கணும். ஸோ மோசே இப்போ அடுத்த அஃபிஷியலாக
ஆனால் உண்மையாகவே அவங்க நினச்சா பண்ணிடுவாங்க. ஹட்ஷப்செட் நினச்சா பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க தானே ரியல் பிளட் லைன், அந்த அஃபிஷியலாக அவங்க தானே இருக்கிறாங்க. இவங்க 2வது மனைவின்னு சொல்லும்போது அந்த வேல்யூ கொஞ்சம் இதாகும். ஸோ மோசே தான் அடுத்த ராஜா. மோசஸ் த நெக்ஸ்ட் ஃபேரோ, நெக்ஸ்ட் பார்வோன் அவர் தான். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் மோசைக்கு 40 வயசு ஆகுது. மோசைக்கு 40 வயசு ஆகுது. ஆனால் மோசைக்கு அந்த சின்ன வளர்ந்து வருகிற டைமில் அவர் என்ன தான் எகிப்துடைய சகல சாஸ்திரங்கள் காரியங்களை கற்றுக்கொண்டாலும், எகிப்துடைய சகல விஷயங்கள்லாம் அவர் வாக்கில் செய்யலும் வல்லவன். ஆனால் அவருக்குள்ள அவருடைய ஜெபிக்கிற தாய் போட்ட அந்த விதை, அந்த ஜெபம், அந்த ஏக்கம், நான் உண்மையாகவே ஒரு எகிப்தியன் அல்ல, நான் ஒரு எப்ரேயன், நான் ஒரு யூதன், என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். God has a plan on me, God has a vision on me. ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறார் அப்படின்னு மோசைக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இடையில மோசை ஒரு அம்மாவை போய் பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மா ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஸோ மூணு பெண்கள் இப்போ போட்டி போடுறாங்க. ஒன்று ஜெட்டு, இன்னொன்று ஹட்ஷப்செட், இன்னொன்று யோகபத். 3 பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணம். ஜெட்டுக்கு என்ன எண்ணம்? தட்மோசஸ் 3 ஃபேரோ ஆக்கணும், அவனை பார்வன் ஆக்கிடணும், எப்படியாவது ஆக்கிடணும். ஏன்னா அவன் ஆண் பிள்ளை. என்ன இருந்தாலும் மோசே தத்தெடுத்த பிள்ளை தான். ஆனால் ஹட்ஷப்செட்டுக்கு மோசையை தான் ஆக்கணும்னு. யோகபத்துக்கு இவன் ஒரு தேவ மனுஷன் ஆகணும். ஸோ இவங்க அந்த ப்ரேயர், தேவ சித்தம், அதுதான் அவங்களுக்கு அது தெரியுது. ஷி வாஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ரேயிங் உமன். அவன் ஜெபிக்கிறாங்க, அதிகமாக ஜெபிக்கிறாங்க, மோசைக்காக ஜெபிக்கிறாங்க, அழுறாங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஆண்டவரே அவனை நீர் விட்டுறக்கூடாது, அவனை கண்டிப்பாக அவனை கொண்டு ரட்சிப்புக்கு நீர் ஏற்படுத்தணும். மோசைக்கு அங்கே எகிப்தில் இருக்கிற அந்த பாவ காரியங்கள் அவனுக்கு பிடிக்கல. என்னென்னத்தில் அவனுக்கு அந்த ப்ரேயர் பாருங்கள். ஸோ ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு இம்பேக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளவு பவர் அவங்கக்கிட்ட இருக்குது பாருங்கள். அந்த எவ்வளோ வல்லமை அவங்களுக்குள்ள கிரியை செய்து பாருங்கள். ஆண்டவர் அவங்கள கொண்டு செய்கிறார் பாருங்கள். பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனுக்கு 40 வயது ஆகும்போது மோசைக்கு இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. இப்போ மோசை அடுத்த பார்வோன் ஆகணும் அப்படிங்கிற அந்த பொசிஷன் இருக்குது. அவன் தான் அடுத்த ஃபேரோ அப்படிங்கிற அந்த ஸ்தானம் இருக்குது. அதுக்கு தான் அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க ஹட்ஷப்செட்டு. ஆனால் பைபிள் சொல்லுது, அவனுக்குள்ள ஒரு எண்ணம், என் சகோதரரை போய் பார்க்கணும். இந்த எண்ணம் எப்படி வந்ததுங்க? நான் 100% விசுவாசிக்கிறேன். இந்த எண்ணம் ஹட்ஷப்செட்டினுடைய திட்டங்கள் இதெல்லாம் தாண்டி இந்த எண்ணம் மோசைக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னா, அந்த யோகபத் தாயினுடைய ஜெபத்தினால் வந்தது. அந்த ஜெபம், ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு எண்ணத்தை கொடுக்குறார். ஸோ அந்த எண்ணம் தான் அவன் லைஃபையே மாற்ற போது அவனுக்கு தெரியாதப்போ. அந்த எண்ணம் தான் அவன் எகிப்தின் சரித்திரத்தையே தலைகளாக மாற்ற போது, மோசையின் சரித்திரத்தை மாற்ற போது, யூதருடைய சரித்திரத்தை மாற்ற போகுது. ஒரு பெரிய சரித்திர மாற்றமாக கொண்டு வருகிற ஒரு எண்ணம் மோசைக்குள்ளே வருது. ஒரு பெரிய சரித்திர மாற்றம் கொண்டு வருகிற ஒரு எண்ணம். ஸோ எல்லா எண்ணங்களும் நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. சில எண்ணங்கள் சரித்திரங்களையும் மாற்றும். நாளை கர்த்தர் தருகிற சில எண்ணங்களை நம்ம முக்கியப்படுத்தும், ரொம்ப முக்கியப்படுத்தும். 2 ராஜ்யம், பெரிய சாம்ராஜ்யம், 2 ராஜ்யம், ஒன்று எகிப்து, ஒன்று யூத ராஜ்யம், ஒரு பெரிய தேவ திட்டத்துக்கு நேராக அவனை கொண்டு வர்றதுக்காக ஒரு எண்ணம் மோசைக்குள்ளே எழும்புது. என் சகோதரரை போய் பார்க்கணும். இதுக்கு எல்லாவற்றுக்கு பின்பாக எனக்கு இருந்தது என்ன தெரியுமா? ப்ரேயர், ஜெபம், யோகபத். ஜெபித்து நான் விசுவாசிக்கிறேன், அந்த 40 வயசானாலும் அவங்க ரொம்ப ஜெபிச்சிருப்பாங்க மோசைக்காக. அந்த ஜெபம் திடீர்னு அவங்க என்ன ஒரு நம்ம சகோதரரை போய் பார்க்கலான்னு.
ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த அந்த விஷயம்லாம் அவனுக்கு மனசுக்குள்ளே இருக்குது பாருங்கள், நான் தான் எங்களை ரட்சிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே இவன் போயிட்டுருக்கிறான். அங்கே ஒரு எகிப்தியன் வந்து ஒரு இஸ்ரவேலனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு நல்லா கோவம் வந்துடுச்சு. இவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனை அங்கெங்கேயும் பார்க்குறான், ஏதாவது எகிப்தியன் இருக்கிறான், நான் பிடிச்சி வெட்டிட்டான். வெட்டி அவனை புதைச்சிட்டான். பைபிளில் தான் சொல்லுது, அவன் வெட்டுனான். அவனை வெட்டி அவனை புதைச்சிட்டான். யாத்திராகமம் 2:12, அவன் அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலில் புதைத்து போட்டான். ஓகே, ஸோ அப்போ அந்த மோசேக்கு பெரிய தவறு. அவன் வந்து என்ன நினச்சான் அப்படின்னா, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. ஸோ இவன் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் அவனுக்குள்ளே இம்பேக்ட் ஆகிருக்குது. அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம கை கொண்டு ஆண்டவர் ரட்சிப்பார்னா இவங்கெல்லாம் அறிஞ்சிருவாங்க. இன்றைக்கி இவனை அடித்து நான் கொண்டுட்டேன்னா இந்த யூதர்கள் எல்லாம் என்ன நினச்சிருவாங்க, இஸ்ரவேலெல்லாம் என்னை கொண்டு தான் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொண்டு வரணும், அவர் ரட்சகர்னு சொல்லி. ஸோ இங்கேருந்தே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன, 40 வருஷம் கழிச்சு தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் அவன் இப்போது செய்வார்னு நினைக்கிறான். ஸோ அதான் சொன்னேன், தெய்வ திட்டம் 100% நமக்கு புரியாட்டாலும் அந்த காலகட்டம் வரும்போது ஆண்டவர் புரிய வைப்பார். ஆனால் நமக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கணும். ஸோ இவன் ஒரு தவறு தான், அதை செஞ்சிருக்கக்கூடாது. அவன் அவசரப்பட்ட ஒரு இதை பண்ணிட்டான். ஏன்னா அவன் வளர்ந்த ஒருவேளை அந்த எகிப்தியர்களுடைய காரியங்கள். ஸோ நான் ஒரு எகிப்தியன் அல்ல, நான் ஒரு யூதன் அப்படிங்கிற காண்பிக்கிறதுக்காக ஒரு வைராக்கியத்தில் ஒரு கோபத்தில் அவன் செஞ்சிட்டான். ஓகே, அது தவறு தான். ஆனாலுமே அப்போ பெரிய இந்த நியாயப்பிரமாணம்லாம் அவங்களுக்கு தெரியாது பாருங்கள், கொலை செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாது. ஒரு இதில் அவன் பண்ணிட்டான். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அவனுடைய மனசில் இருந்தது என்ன வந்து ஒரு ரட்சகனாக இவங்க ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன நடந்ததுன்னா, இது வந்து பட அடுத்த நாளும் இவன் போகிறான். அதே மாதிரி 2 யூதர்கள் சண்டை போட்டுருக்குறாங்க, 2 இஸ்ரவேலர்கள். இவன் போய் விளக்குறான், ஏடா சண்டை போடாதீங்கடான்னு. அவன் சொல்கிறான், நேற்று எகிப்தியனை கொண்ட மாதிரி என்ன இன்னை கொல்ல பார்க்குறியான்னு கேட்குறான். ஸோ இந்த நியூஸ் வெளியே வந்தோடனே பைபிள் சொல்லுகிறது, இவன் எகிப்தை விட்டு ஓடிட்டான் மோசே. ஸோ நல்லா புரியணும், இவன் பயந்து ஓடலை. மோசே பயந்து ஓடலை, ராஜாவுக்கு பயந்து ஓடலை. பைபிள் அழகாக சொல்லுது, ராஜாவுக்கு பயந்து ஓடலை. ஏன் பயப்படணும்? அவங்க அம்மா தான் குயின் ஹட்ஷப்ஷட் தான் ராணி. இப்போ அவங்க தான் அஃபீஷியல் ஃபேரோ. ஸோ இவர்கள் ஃபேரோவாக இருந்தாங்க. நீங்கள் சரித்திரத்தில் நீங்கள் பாருங்கள், எகிப்தியரில் த ஒண்டர்ஃபுல் த பவர்ஃபுல் பார்வோனா ஹட்ஷப்ஷட் இருந்தாங்க. இவங்க பயங்கரமாக அந்த எகிப்தை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக கொண்டு வந்துட்டாங்க. எகிப்தை வேர்ல்ட்லேயே ஒரு பெரிய ஃபஸ்ட் பிளேஸில் இந்த எகிப்தை கொண்டு வந்துட்டாங்க. அதை எப்படி நடத்துது நான் சொல்கிறேன். அவங்க அவ்வளோ தூரம் ஒரு பவர்ஃபுல்லான குவீனாக அவங்க மாறிட்டாங்க. அவங்களுக்கு இருந்த ஞானம், அவங்களுக்கு இருந்த அந்த திறமை பயங்கரம் அவங்க. ஸோ இவங்க அஃபிஷியலாக இப்போ அவங்க தான் ஒரு ஃபேரோவாக இருக்கிறாங்க. பொதுவாக ஆண்கள் தான் அந்த எகிப்தியோடு இருக்கணும். ஆனால் இப்போ வழி இல்லை, ஏன்னா வந்து எல்லாம் குழந்தைகளாக இருக்கிறாங்க. இவங்க தான் நாள் போக இவங்க சீட்டை யாருமே எடுக்க முடியாது. அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ மோசே யாருக்கு பயந்தான் நிறைய நினைக்கிறாங்க, தத்மோசஸ் 2 இறந்துட்டார், தத்மோசஸ் 3க்கு அவன் பயந்துருப்பான். அவருக்கு பயம்னு அவசியமே இல்லை. அவன் யார்? அவன் இன்னொரு மனைவியினுடைய, அவங்க அப்பாவுடைய இன்னொரு வளர்ப்பு அப்பாவுடைய இன்னொரு மனைவியினுடைய பையன். அவனுக்கு தெரியும் சின்ன வயசு, வயசும் குறவு அவனுக்கு. இவனுக்கு 40 வயசுன்னு அவனுக்கு ஒரு 30 வயசு 32 வயசுன்னு வைங்க, அந்த ரேஞ்செல்லாம் இருக்கும். அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ ஏன் இவன் எகிப்தை விட்டு ஓடுனா அப்படின்னா, 2 வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒன்று வந்து எதுக்கு எகிப்தை விட்டு ஓடணும் அப்படின்னா, இவன் மூலமாக எகிப்து இந்த தத்மோசஸ் 3 வந்து, ஏன்னா இவன் வந்து அஃபிஷியலாக ஒரு கிங்காக இருக்கணும்ல. ஏன்னா இவங்க வந்து என்ன தான் இவங்க ஆளுகை செஞ்சாலும் இவனையும் ஒரு பேரளவில் ஒரு ராஜாவை வச்சுருக்காங்க. ஸோ இவனை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, தத்மோசஸ் 3 என்ன பண்ணிடக்கூடாது, தத்மோசஸ் 3 இருக்கலாம், அவன் என்ன பண்ணிடக்கூடாது, இவங்கள எகிப்தில் இன்னும் அவங்க இஸ்ரவேலர்களை ரொம்ப இவன் கஷ்டப்படுத்தி தரக்கூடாது, இன்னும் அவன் நிறைய பிரச்சனை இவங்களுக்கு கொண்டு வந்துடுவான் அப்படின்னு தான் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவன் வெளியே ஓடுறான். ஓகேவா? அதுக்காக. 2வது எதுக்காக ஓடுறான்னா, அவன் மேலே ஒரு திட்டம் இருக்குது. அவன் நல்லா பாருங்கள், எபிரேயர் 11:27, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். உங்களுக்கு புரியுதா? ஸோ இவன் பர்பஸாக அதோட சுச்சுவேஷனை, அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டான்.
அவன் பண்ண தப்பு தான், ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம இந்த சுச்சுவேஷனில் வெளியே ஓடிடுவோம், நம்ம இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்க சில விஷயங்கள் அவனுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு கீழே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் அவனுக்கு பிடிக்கல. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம ஒரு ரட்சகனாக மாறணும், இந்த காரியங்கள் செய்ய ஆண்டு வச்சுருக்காரு. அவன் இந்த எகிப்தும் பிடிக்கலை, யூதர்களும் அவனை ரொம்ப ஏற்றுக்கிடலை. ஸோ அவன் அதனால அங்கேருந்து வெளியே ஓடுறான். இந்த 3 காரணங்கள். ஒன்று கர்த்தர் அவன் மேலே வச்ச திட்டம், அதுக்காக. ரெண்டாவது நம்மளால் இவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மூன்றாவது இவங்க ஏற்றுக்கொள்ளலை அதனால. ஆனால் மெயினாக அவனுக்குள்ள வேண்டியது என்னென்னா அவன் மேலே இருந்த தெய்வ திட்டம். அதனால தான் பைபிள் சொல்லுது, மோசே விசுவாசத்தினாலே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான். அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும். இன்னொரு விஷயம், இன்னொரு வார்த்தையில் சொன்னால், அடுத்த பார்வோன் அவன் தான். அது அவனுக்கு பிடிக்கும், அந்த பொசிஷனை அவன் வேண்டான்னு வெறுத்தான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியம். அடுத்த பார்வோன் அவன் தாங்க. அவங்க அம்மா செஞ்ச சாதனைகள் அளவே கிடையாது. அவங்க அம்மா அந்த எகிப்தை வேற ஒரு அளவுக்கு உயர்த்திட்டாங்க. இந்த கிரேட் நேஷன் இன்றைக்கி அமெரிக்கா இருக்கிறது போல் அந்த எகிப்து அவ்வளவு பிரபலியமாக இவங்க காலத்தில் தான், ஹட்ஷப்ஷட் காலத்தில் தான். அவ்வளோ செல்வ செழிப்புலையும் பணங்கள்லையும் பொருட்களையும் அந்த ஆட்சி அதிகாரங்களையும் பயங்கரமாக தலை தூக்கி இருந்த டைம் ஆகும். எகிப்து ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நேஷன் அப்படின்னு பேர் வாங்கின டைம் அது. எகிப்து சீக்கிரத்தை ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற நாடுகள்லாம் எகிப்துக்கு பயந்தது. படை பலங்களில் எல்லாத்துலேயும் இவங்க அடுத்த லெவலுக்கு. எகிப்து தான் அப்போ வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு நம்பர் 1. அப்போ இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி அந்த பொசிஷனை இன்னொரு சொல்ல போனால் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பொசிஷன் யாருக்கு கிடைக்க போனால் அடுத்தது மோசைக்கு தான். அவன் அடுத்தது அஃபிஷியலில் கிங் ஆவான். ஏன்னா ஹட்ஷப்ஷட்டோட மனசுக்குள்ளே அதுதான் இருக்குது. அவன் அதை வேண்டான்னு ஒதுக்கிட்டு ஓடினான். எதுக்காக தெரியுமா? தன்மேல் உள்ள கர்த்தருடைய திட்டத்தை அவன் கனப்படுத்தினான். அருமையான தெய்வ பிள்ளைகள், நம்ம கவனிக்கணும். நம்ம மேல் இருக்கிற தேவ திட்டத்துக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம். அதுக்காக எதையும் உதறித்தள்ள நமக்கு முடியுமா? வேர்ல்ட்லேயே நம்பர் 1 என்கிற பொசிஷனை மோசை ஒதுக்குறேன். நான் ஒரு வார்த்தைக்காக சொல்லி தான் ரியல். அப்போது எகிப்தினுடைய காரியத்தை நீங்கள் போய் சரித்திரங்களை படித்து பாருங்கள். ஹட்ஷப்ஷட்னுடைய சாதனைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள்லாம் பிரமிச்சு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இப்படி ஒரு பெண் வாழ்ந்திருக்காங்களான்னு. இப்படி ஒரு சரித்திரத்தில் சாலமோன் எப்படி ஆட்சி பண்ணார், எவ்வளோ கிரேட்டாக கொண்டு வந்தார் இஸ்ரவேலில். மற்ற நாடுகள் ஆச்சரியப்படும் அந்த அளவுக்கு இவங்க செஞ்சாங்க. இவங்களுடைய விஸ்டம் பயங்கரமாக இருந்து, இவங்க ஞானம் பயங்கரம். இவங்களுடைய சாதனைகள் நான் அடுத்தது சொல்கிறேன், அடுத்த காரியங்களில் வரும் பாருங்கள். அவ்வளோ அவங்க செஞ்சாங்கங்க. அடுத்தது இவன் தான். அவங்க ஹட்ஷப்ஷட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே மோசை தான். ஆனால் 40 வயசில் அவன் ஓடிட்டான். ஸோ வேறு என்ன பண்ணுறது? தட்மோசஸ் 3 ராஜாவாக்கிட்டாங்க. அவன் அஃபிஷியலாக கிங் ஆகிட்டான். ஓகே பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் மோசே அங்கே மீதியானில் இருக்கும் பொழுது வரைக்கும் யார் ராஜாவாக இருந்தா? தட்மோசஸ் 3 ராஜாவாக இருந்தால். நான் நினைக்கிறேன் ஒரு 35 வயசில் ஒரு ராஜாவாயிருப்பார். 35-36 வயசில் ராஜாவாயிருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணுறாரு. இப்போ தட்மோசஸ் 3 மோசை என்ன பண்ண முடியாது? கொலையும் செய்ய முடியாது. அது ஒன்று இருக்குது. மோசை கொலையும் செய்ய முடியாது. அவனை கொல்ல வகை தேடினான், அப்படி தான் பைபிள் போட்டிருக்கு. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ராஜாவாக இருந்தால் எப்படி வகை தேடணும் நினச்ச ராஜாவாக உண்மையாக அஃபிஷியல் கிங்காக இருந்தால் அவன் கொண்டிருக்கணும். அவன் எதுக்கு வகை தேடணும்? இங்கிலீஷில் ட்ரைடு டு கில் மோசஸ்ன்னு போட்டிருக்கு. ட்ரை பண்ண அவசியமே இல்லை. ஒரு அஃபிஷியல் கிங்காக இருந்தால் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தட்மோசஸ் 3 தட்மோசஸ் 3ஆல் மோசை இப்போ தொடவே முடியாது. ஏன்னா நடுவில் யார் இருக்கானா? ஹட்ஷப்ஷட் இருக்கிறா, அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவனால் அவங்க மோசையை தொடவே முடியாது. அதனால தான் மோசையை கொல்ல வகை தேடினான் அப்படின்னு யாத்திராமத்தில் வாசிக்கிறோம். சரி, இப்போ மோசை வெளியே ஓடி வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? மீதியானில் மீதியானில் அவர் இருக்கிறாரு. மீதியானில் இருக்கும்போது ஆண்டவர் மோசைட்ட பேசுகிறாரு. நீ திரும்ப எங்கே போகணும்? இஸ்ரவேலுக்கு நீ போகணும். எகிப்துக்கு நீ போகணும். இஸ்ரவேலுக்கு எகிப்து நீ போய் அங்கே போய் நீ கூப்பிடணும் அப்படி சொல்கிறாரு. இவனும் முதல்ல மறுக்கிறான். ரெண்டாவது ஓகே நான் போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரியா? சரி, இன்னும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். யாத்திராகம் 4:19. பின்பு
பின்னும் கர்த்தர், அந்த மோசே அழைச்சி எல்லாமே ஓகே சொல்லும் பிறகு கடைசியில் ஆண்டவர் சொல்வார், பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனாங்க. இப்போ தட்மோசஸ் 3 இறந்துட்டார். சரித்திரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு தட்மோசஸ் 3 இறந்துட்டார். ஓகேவா? சரி, ஹட்ஷப்ஷட்டும் இறந்துட்டாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ ராஜாவாக யார் இருக்கிறான்னா அமென்டோப் 2. அமென்டோப் 2, ஓகேவா? இவரும் பாருங்கள், அது ஒரு சாபம் இடத்துல தட்மோசஸ் 3 மெட்ரா ஹஷப்ஷட்னு சொல்கிற ஒரு அஃபீஷியல் குயின், அவர் கிங் இது பண்ணுறாரு. அவங்க ஆண்புள்ள அது சரித்திரத்தில் அது இறந்து போயிடுது. அது எப்படி இறக்குறதுன்னு தெரியல. அமென்டோப் 2 தான் ராஜாவாக, அவன் 2வது மனைவியுடைய பையன், அவன் தான் ராஜாவாகிறான். அமென்டோப் 2 தான் ராஜாவாகிறான். இப்போ மோசே திரும்ப வரும்பொழுது யார் இருந்தா? அமென்ஹெட்டோப் தான் ராஜாவாக இருந்தார். அமென்ஹெட்டோப் தான் ராஜாவாக இருந்தார். ஓகேவா? ராம்சேஸ் கிடையாது. நிறைய பேர் ராமசேஸ் சொல்கிறாங்க. ராமசேஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு நான் இதில் ஒரு இது காட்டுறேன், நல்ல ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, சரி. முதல்ல ராமசேஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டக சாலைகளை கட்டினார்கள். இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு அது ராம்சேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் சரித்திரத்தில் நீங்கள் கரெக்டாக படித்தீங்கன்னா அது அமென்ஹொட்டெப், அது வார்த்தை இது அமென்ஹொட்டெப் 2. அமென்ஹொட்டெப் 2 இவர் தான் ராஜாவாக ஆகிறார். ஏன் எப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை வாசி, எப்படி நம்ம சரித்திரத்தில் பார்ப்போம். இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல, நம்ம சரித்திரத்தை நம்ம பார்ப்போம். இப்போ சாலமோன் இது கட்டுறாரு இல்லை, அதுக்கு நீங்கள் வாங்க 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாங்க. அதில் ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். ஸோ எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்க, அதுலேருந்து கவுண்ட் பண்ணி 480 வருஷம் ப்ளஸ் 4 சாலமோனுடைய ராஜாவாய் 4 வருஷம். எகிப்திலேருந்து வெளியே வந்து 480ஆம் வருஷம், அப்புறம் சாலமோனுடைய 4 வருஷம். இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணாங்க எப்படின்னா, இதை நான் எகிப்திலிருந்து இவங்க வெளியே வந்த வருஷம் இந்த பிக்சரில் நீங்கள் பாருங்கள். சாலமோன் ராஜாவாகி 4ஆம் வருஷம் 966 BC. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க 966 BC, 966 கிறிஸ்துவுக்கு முன் 966. சாலமோன் 4வது வருஷம், ராஜபாரம் பண்ணுற 4வது வருஷம். அதுலேருந்து 480 மைனஸ் பண்ணால் 1446 BC, 1446 BC, 1446 BC. சரியா? சரி. இப்போ இந்த இன்னொரு பிக்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்களேன், 1446 BCன்னு சொல்லும் போது அது கரெக்டாக எங்கே வருது? அமென்ஹொட்டெப் 2 வருது. அமென்ஹொட்டெப் 2 வருது. ஓகேவா? சரியா? சரி, ஓகே. அதுதான் நீங்கள் பாருங்கள், அதுதான் நீங்கள் அது இந்த ஒரு பிக்சரில் பாருங்கள். ராமசேஸ்ன்னு சொல்கிறது எங்கே வருது பாருங்கள். அடுத்த 167 வருஷம் கழிச்சு தான் ராம்சேஸ் வர்றார். ராம்சேஸ் 2 வர்றார். ஓகே, ராம்சேஸ் 2 வர்றார். ஸோ அமென்ஹொட்டெப் தான் அப்போ கிங்காக இருந்தார். அமென்ஹொட்டெப் 2 தான் ராஜாவாக இருந்தார், ஃபேரோவாக இருந்தது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களில் எனக்கு விடுவிக்கணும்னு போய் கேட்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி தட்மோசஸ் 54 வருஷம் ஆளுகை பண்ணுறாரு. ஓகே, 54 வருஷம் ஆளுகை பண்ணுறாரு, ஆட்சி பண்ணி. அப்புறம் 30 வயசுலேருந்து ஒரு 80 வயசு 81 வருஷம் வரைக்கும், அவருக்கு 81 வயசு வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டார். அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் இறந்துட்டார். மோசே
அமென்ஹோட்டப்கிட்ட போய் நிற்கும் பொழுது அவருக்கு வயசு என்னென்னா 80. அவருக்கு வயசு என்ன 80 அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அது யார் தான் வருது? அமென்ஹோட்டப் தான் கிங். அப்போ கிங்காக இருந்தார். ஓகேவா? சரி, இன்னொரு காரியம் சொல்கிறேன். இந்த அமென்ஹோட்டப் ராஜாவாக இருக்கும் பொழுது சரித்திரத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவனுடைய மூத்த மகன் சின்ன வயசில் இறந்துட்டான். அமென்ஹோட்டப்போட மூத்த பையன் சின்ன வயசில் இறந்துட்டான். அவன் எப்படி இறந்தான்னு தெரியல. மிஸ்டீரியஸ் டெத். அவன் வளர்ந்து வர்ற இல்லைனா வளர்ந்த அந்த பிக்சர்ஸோ அந்த அந்த எகிப்தியர்கள் பாருங்க, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க ஃபுல்லாக அந்த செவர்களில் இந்த பிக்சர்ஸில் எல்லாம் வரைஞ்சி வச்சுருவாங்க சரித்திரங்களை. இதை வச்சு தான் அந்த எகிப்தியனுடைய ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சது. ஓகேவா? ஸோ அந்த பிக்சர் இல்லை, அமென்ஹோட்டப்புடைய மூத்த பையனுடைய பிக்சர் இல்லை. அதுக்கு எப்படி அவன் இறந்தான்னு தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுது எப்படி இறந்தான். 10வது வாதையில் அவன் இறந்தான். தலைப்பிள்ளை சங்காரத்தில் பார்வோனுடைய பிள்ளை முதல் கொண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. பார்வோனுடைய பிள்ளை முதல் கொண்டு கடைசி மேன் வரைக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் ஆண்டவர் சொன்னார்ல. அதில் அமென்ஹோட்டப்புடைய மூத்த பையனை இறந்துடுறான். அவனோட 2வது பையன் தட்மோசஸ் 4 அவர் தான் கிங் ஆகிறார். அதுக்கப்புறம் தட்மோசஸ் 4 தான் கிங் ஆகிறார். ஓகே, சரி. ஸோ இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்குது அமென்ஹோட்டப் இதனுடைய. ஓகே, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அமென்ஹோட்டப்புடைய இல்லை அவருடைய ராஜ்யபார காலத்தில் திடீரென்று அவருடைய சேனைகள், அவருடைய ராஜ்யபார காலத்தில் அவர் இந்த யுத்தத்துக்கு வச்சுருந்த அந்த குதிரைப்படை, அந்த காரியங்கள், அந்த சேனையில் மிகப்பெரிய வீழ்ச்சி நடக்குது. அதுவும் எப்படின்னு தெரியல அப்படின்னு சரித்திரத்தில் இது பண்ணியிருக்காங்க, எகிப்திய சரித்திரத்தில். அது எப்படி நமக்கு தெரியும்? எல்லாம் எங்கே விழுந்தது? எல்லாம் அந்த செங்கடலில் போய் இதாகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதில் பார்வோன் சாகலாம். ஆனால் அவனுடைய எல்லா காரியமும் இது சரித்திரத்தில் இருக்குது, எகிப்திய சரித்திரத்தில் இருக்குது. அமென்ஹோட்டப் 2னுடைய ஒரு பெரிய வீழ்ச்சி நடக்குது அவனுடைய அந்த அந்த ஆளுகை நாட்களில். திடீரென்று அவனுடைய படைகள் எல்லாமே வாஷ் அவுட் ஆகுது. திடீர்னு சரித்திரத்தில் காணாமல் போகுது, எப்படின்னு தெரிலன்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ ராம்சேஸ்க்கு வரும். இந்த ராம்சேஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு வசனத்தை வச்சு தான். என்ன வசனம்? அந்த ராம்சேஸ் பண்டை சாலைகளை கட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெக்கார்ட் பண்ணும் பொழுது, இந்த யாத்திராகமம் மோசே எழுதும் பொழுது, அப்போ ஒருவேளை ராம்சேஸ் ஆளுகை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இல்லைனா அந்த டைமில் ஏதோ ஒரு ராம்சேஸ்னு பேர் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பைபிளை நீங்கள் பாருங்கள், சில இடங்களுக்கு பெத்தேல் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு யாக்கோபு. ஆனால் அதுக்கு முன்னாடி லூஸ்ன்னு பேர் இருந்தது அப்படின்னு வைக்கணும். ஸோ நிறைய இடங்களில் நீங்கள் ஆபிரகாம் காலத்திலேயே தானுக்கு போனோம் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் தான்னு பேர் வர்றது அப்புறம் தான், லாஸ்ட்டில் தான் வருது. ஸோ ஏன் அப்படி வருதுன்னா, ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அந்த இடத்துக்கு என்ன பேர் இருந்ததோ அந்த பேர் எழுதுவாங்க. அவங்க அந்த ரிட்டன் ரெக்கார்டிங்கை வரும்பொழுது அந்த இடத்துக்கு என்ன பேர் இருந்தோ அந்த பேர் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அந்த பேர் தான் எழுதுவாங்க. ஸோ அந்த டைம் எழுதும் பொழுது ராமசேஸ்ன்னு அந்த பண்டக சாலைக்கு பேர் வச்சுருக்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு பேர்கள், அந்த ராஜாக்களுடைய பேர் இருந்திருக்கும். ஸோ மோசே ரெக்கார்ட் பண்ணும்போது ராமசேஸ்னுடைய பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இதனால தான். ஸோ அமென்ஹோட்டப் 2 தான் அந்த டைமில் கிங்காக இருந்தார். மோசே ஒரு எகிப்தினுடைய பார்வோன் என்று சொல்லப்படுகிறத அவன் வேண்டான்னு ஒதுக்கி அவன் எதை செலக்ட் பண்ணார் தெரியுமா? நான் ஒரு தேவ மனுஷன் என்கிற அந்த ஸ்தானத்தை அவர் செலக்ட் பண்ணார். ஸோ வாட் டு யூ செலக்ட்? நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க? நான் எகிப்தினுடைய பெரிய வேர்ல்ட்லேயே நம்பர் 1 மேனாக இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் தேவ மனுஷனாக இருந்துட்டு போயிடுறேன். ஒரு தேவ மனுஷனாக இருந்துட்டு போயிடுறேன். ஸோ இந்த உலகத்திலே எந்த ஸ்தானத்தை விட பெரிய ஸ்தானம் என்ன தெரியுமா? நான் தேவ மனுஷன் என்கிற ஸ்தானம், நான் தேவ பிள்ளை என்கிற ஸ்தானம். இந்த உலகத்தில் எந்த ஸ்தானத்தை விட பெருசு. இதை மோசே இதை வேல்யூ பண்ணுறாரு. சும்மா இது சொல்லுங்க, சும்மா இது இல்லை, சும்மா ஒரு மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாமா, அதை வேல்யூ பண்ணார், அதை தெரிஞ்சு அடித்தார். இதுக்கு எல்லாம் பின்னாடி என்ன இருந்ததுன்னா, யெகோபெத் தாயினுடைய ஜெபம். நான் தேவ மனுஷன் என்கிற அந்த ஸ்தானத்தை அவர் என்ன பண்ணார்? செலக்ட் பண்ணார். அதனால தான் ஒரு ஆராய்ச்சி அழகாக ஒருத்தர் அழகாக சொல்லியிருக்கிறாரு, மோசே ஒரு பார்வோனாக இருந்திருந்தா, ஒரு ஃபேரோவாக இருந்திருந்தா, இன்றைக்கி ஏதோ ஒரு பிரமிட்டில் ஒரு மம்மியாக இருந்திருப்பார். மம்மின்னு சொல்லி தெரியும்ல,
இந்த பிரேதங்களை பதப்படுத்தி மம்மீஸ் வச்சுருப்பாங்க, மம்மீஸாக இருந்திருப்பார் அப்படின்னு. ஆனால் அப்படி தான் இருந்திருப்பார் மோசே. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய தெய்வ மனுஷனாக இருந்து கர்த்தரே அவனுடைய அடக்கத்தை செய்கிறாரு. ஒரு மிகப்பெரிய தெய்வ மனுஷனாக இந்த வேதத்தில் முதல் 5 புத்தகங்களை பதிவிடுகிற பெரிய பெரிய வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு பெரிய தெய்வ மனுஷனாக, ஒரு பரிசுத்தவானா, ஆண்டவரே அவர் அடக்கம் பண்ணுற அளவுக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். இது வந்து இந்த உலகத்தில் எந்த ஸ்தானத்தை விட பெரிய ஸ்தானம், நான் தேவ மனுஷன், நான் ஒரு தேவ பிள்ளை என்கிற ஸ்தானம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஸோ மோசே வந்து அதை இது பண்ணார். பார்வோனுடைய குமாரத்தை, ஹட்சப்சனுடைய பையன், நான் ஹட்சப்சனுடைய பையன் சொன்னால் அன்றைக்கி உலகமே நடுங்கும். அதை அவர் பெருசாக நினைக்கல. நான் தேவ மனுஷன் அப்படிங்கிறத அவர் வந்து இது பண்ணார், வேல்யூ பண்ணார். ஸோ நீங்களும் தேவ பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தை முக்கியப்படுத்த, எனக்கு என்ன இருக்குது, நான் என்ன, நான் யார், நான் நமக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஒரு எதுக்குமே பிரயோஜனம் பண்ண மாட்டேன், நம்மளை கொண்டு ஒன்றும் நடக்காது, எனக்கு அது கிடையாது, இது கிடையாது, எனக்கு நீ அறிவு கிடையாது, எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு பணம் கிடையாது, பொருள் கிடையாது, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு அறிவில்லாதவன், இப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நான் ஒரு தேவ பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தை நீங்கள் நினைங்க. அதுதான் முக்கியம், அதுதான் உண்மையானது. அதுக்கு இணைய அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இங்கே தேவ பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் தேவ மனுஷன், அதை விட மேன்மையானது ஆண்டவருக்காக. அதனால தான் எலியா சொல்கிறார் ஆகாப்ட, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் தேவ மனுஷன் நான். அதனால தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல், நீயோ தேவனுடைய மனுஷன். இந்த உலகத்தில் சாதாரண விஷயங்களுக்கு பின்னாடி நீ ஓடாத, அசுத்தங்களுக்கு பின்னாடி ஓடாத, நீ தேவ மனுஷன், நீ தேவ மனுஷி. ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை வச்சிரு. உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்குது. அற்பமான விஷயங்களை தேடி ஓடாதீங்க. அற்பமான காரியங்களால் மனம் உடைஞ்சு போக, அற்பமான பதவிகள் கிடைக்கலன்னு சொல்லி அதுக்காக போட்டு நம்ம போராடி கொண்டிருக்கணும். நம்ம ஒரு பெரிய தெய்வ மனுஷன், நம்ம மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது, ஒரு பெரிய ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். we are destined by God for a greater purpose. ஆண்டவர் நம்மளை ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அதனால தான் மோசே வந்து நான் தேவ மனுஷன் சொல்கிறார். பார்வோனுடைய ஹட்சப்சனுடைய பையன் சொல்கிறதெல்லாம் அவருக்கு பெருமையே இல்லை. இந்த உலகத்திலே நம்பர் 1 ராஜ்யத்தில் போய் உட்காரணும்னு அவருக்கு பெருமையே இல்லை. அவருக்கு அதெல்லாம் தூக்கி போட்டார். அந்த ஹட்சப்சனுடைய அந்த யோகபத் தாயினுடைய அந்த ஜெபம் எவ்வளோ பவர்ஃபுல் பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் ஆசீர்வதிக்கிறது பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக சின்ன வயசுலேயே அவங்கள ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர்த்து கொண்டு வந்துடுங்க. அந்த இதை நல்லா எவ்வளோ தூரம் ஆண்டவரை பற்றி சொல்லணுமோ சொல்லி அவங்கள நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது முதிர் வயதில் அவங்க விடாது இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். முக்கியமாக அதுதான். கண்டிப்பாக அவர்கள் வழி மாறி இன்றைக்கி போயிருந்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் அவர்களை ஒரு பெரிய இடத்துல அவங்கள கொண்டு வந்துடுவார். ஏன்னா அவங்களுடைய ஜெபம் அது ஒரு வல்லமை உள்ளது. ஆமென். 2வது என்னென்னு நம்ம பார்க்கலாம். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதில் 25ஆம் வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பார். அப்போ எகிப்தில் என்ன பாவ சந்தோஷம் இருந்துன்னு சொன்னால், எகிப்தில் பயங்கர பாவம், அன்னைக்கு பயங்கர வசதி, பயங்கர பணங்கள், அதெல்லாம் அங்கே செழித்ததுனால பயங்கர பாவங்கள். இந்த பிக்சரில் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து அவங்க எகிப்தியர்கள் வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, ஒருத்தன் இறந்ததுக்கப்புறம் இது வந்து ஒருத்தன் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நம்பிக்கை இது, ஒசிரிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கடவுள் வந்து அவங்கள நியாயம் தீர்க்கும். இதுதான் அந்த ஒசிரிஸ் கடவுள். ஒசிரிஸ்ங்கிற ஒரு கடவுள் என்ன செய்யும், அவங்கள நியாயம் தீர்க்கும். இதுதான் அந்த கடவுள். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். அதான் பாருங்கள், அந்த அன்னைக்கே அவங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கும், செத்த பிறகு இதுதான் நம்மளை நியாயம் தீர்க்கும் அப்படின்னு. எப்படி நியாயம் தீர்க்கும்னா, அங்கே வந்து
42 கட்டளைகள் மாற்றன்னு சொல்கிற ஒரு தேவதை, அது ஒரு பெண் மாதிரி, ஒரு இது மாதிரி, அதனுடைய கட்டளை 42 கட்டளை இருக்குது. அந்த 42 கட்டளை வந்து இவங்க வந்து அதை அறிக்கை செய்யணும். இறந்ததுக்கப்புறம் அதை அறிக்கை செஞ்சு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அது இது பண்ணும். அதில் நீங்கள் பாருங்கள், ஐ ஹவ் நாட் கமிட்டட் சின், ஐ ஹவ் நாட் கமிட்டட் ராபரி, ஐ ஹவ் நாட் ஸ்டோலன், நான் எதுவுமே திருடலை, நான் எதுவுமே பாவம் செய்யலை, நிறைய நல்ல வரும். நான் வந்து இல்லை ஓவர் ஸ்டெப், ஐ ஹவ் நாட் ஓவர் ஸ்டெப் மை பவுண்ட்ரிஸ் ஆஃப் கார்னர், என்னுடைய எல்லையை தாண்டி என்ன பண்ணல, அதாவது அந்த இடங்களில் அபகரிக்கிறது அதெல்லாம் நான் செய்யலை. ஐ ஹவ் நாட் கர்ஸ்ட் எனி ஒன் இன் தாட்ஸ், யாரும் எண்ணங்களை நான் சபிக்கலை, ஒரு குழந்தைகிட்டேருந்து நான் உணவை வாங்கலை அப்படின்னு சொல்லி 19 சொல்லுது. நான் என்ன நானே கெடுத்து கொள்ளலை, நான் விபச்சாரம் பண்ணலை, நான் யாரையும் அழ வைக்கலை. எந்த அளவுக்கு சொல்லியிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த கடவுள் அந்த அந்த நம்பிக்கைகள் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த பரலோகம், அதாவது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி பரலோகம் போக முடியும். ஐ ஹவ் நாட் ஃபால்ஸ்லி அக்யூஸ்ட் எனி ஒன், ஐ ஹவ் நாட் டெசிட், யாரையும் ஏமாற்றலை. உண்மையிலே சொல்கிறேன், நான் இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவர்கள் கூட இந்த அளவுக்கு யோசிப்பாங்களான்னு தெரியல. பைபிளில் இதோட மேன்மையான காரியம்லாம் இருக்குது. ஆனால் இதை வச்சு நம்மளை உதாரணமாக சொல்கிறேன், இதை வச்சு நம்ம பார்த்தா கூட இதிலேயே நிறைய விஷயத்தில் நமக்கு டிக்கு விழாதுன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் இது ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு காரியங்களை செய்கிறவங்க, அவங்க இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுறாங்க. இவ்வளோ தூரத்துக்கு அந்த 42 கட்டளையும் அவன் கை கொண்டு அவன் அதை அறிக்கை செஞ்சு அது கரெக்டுன்னு அதை இது வேல்யூ பண்ணாதான் அது என்ன பண்ணும், அந்த சொர்க்கம் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அது அலோவ் பண்ணும். இல்லைனா இருட்டுக்குள்ளே அந்த மிருகங்களுக்குள்ளே, அது கொடிய மிருகங்களுக்குள்ளே பிடிச்சி போட்டுருமா, அப்படி அவங்க நம்பினாங்க. இதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஆச்சரியம், இந்த ஒசிரிஸ் கடவுளுக்கு வந்து ஒயிட் கலர் ஃபெதர்ஸ் இருக்கும். அந்த ஃபெதர்ஸ்ன்னு தெரியல, அந்த ரெக்கை, அதை என்ன பண்ணணுமா நீங்கள் இதில் பார்க்குறீங்க, அதை வச்சு அது என்ன பண்ணணுன்னா நியாயம் தீர்க்குவான். அந்த ஒசிரிஸ் கடவுள் இருக்குல்ல, அந்த கடவுள் வந்து மாட்டினுடைய இது இருக்குல்ல, மாட்டினுடைய ரெக்கைகளை ஒரு இடத்துலையும், மற்றபடி இந்த மனுஷனுடைய இருதயத்தை இன்னொரு இடத்துலையும் வச்சு, யார் இறந்து போன இந்த மனுஷனுடைய இருதயத்தையும் வச்சு, மாட்டினுடைய ரெக்கைகளையும் ஒரு இடத்துல வச்சு, ரெண்டையும் கம்பேர் பண்ணி நியாயம் தீர்க்கும். ரெண்டையும் என்ன பண்ணும், அந்த திராசில் வச்சு பிடிச்சி பார்த்து நியாயம் தீர்க்கும். இந்த ஃபெதர்ஸ் ஜாஸ்தியாக இருந்து, வெயிட் ஜாஸ்தியாக இருந்துன்னா அவனுக்கு வந்து பாவி, அவன் தண்டனை கிடைக்கும். இல்லை அவன் ஹார்ட் வேல்யூவாக இருந்தான், ஹார்ட் வெயிட் ஜாஸ்தியாக இருந்துன்னா அவன் வந்து அந்த 42 கட்டளையின்படி நடந்திருக்கான். யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் அறியாத ஒரு எகிப்தியர்களுக்குள்ள பாவத்தை குறித்து எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு அவங்க வந்து, உங்களே சொல்கிறேன், நம்ம வந்து எவ்வளோ ஆண்டவருக்காக நம்ம வாழ வேண்டி இருக்குது, எவ்வளோ பரிசுத்தமாக நம்ம இந்த பைபிள் நம்மளை நடத்த வேண்டியிருக்குது. ஆனால் இதில் என்னென்னா, இந்த 42 கட்டளை அவங்களுக்கு இருந்த போல பைபிள் சொல்லுது, எகிப்தின் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் எகிப்தில் இருக்குது, அந்த அரண்மனையில் இருக்குது, அதை அனுபவிப்பதை பார்க்கிலும் அப்படின்னா, இவ்வளோ 42 கட்டளைகள் இருந்துமே அவர்கள் எகிப்தியர்களால் பரிசுத்தமாக வாழ முடியலை. அவர்களுக்குள்ள அந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் இருந்துட்டு தான் இருக்குது. அநித்தியமானதுன்னா நிரந்தரம் இல்லாத பாவ சந்தோஷம். பாவம் சந்தோஷம் தருமாங்க? கண்டிப்பாக தரும். பாவம் கண்டிப்பாக சந்தோஷத்தை தரும். ஸோ பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? நிறைய இந்த மாதிரி 42 கட்டளை போட்டு இதை மீறினா பாவம் அப்படின்னா, அப்படியா? அதுவா பாவம்? இல்லை பைபிளில் ஒரு செட் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் மீறினா பாவம் அப்படியா? ஸோ பாவம்னா ரியல் காரியம் என்ன தெரியுமா? பாவி அப்படிங்கிறத 3 வேர்டில் வந்து எபிரேயத்தில் சொல்லியிருக்கு. அதாவது ஹட்டா, ஹீப்ரூவில் வந்து ஹட்டா. ஹட்டா அப்படின்னா என்ன தெரியுமா? மிஸ் த மார்க். தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த மார்க்கை மிஸ் ஆகி போகிறது, தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த பாயிண்ட்டை மிஸ் ஆகி போகிறது, அதுதான் பாவம். மிஸ் த மார்க். அந்த ஒரு அம்பு எடுத்து ஒருத்தன் விடுறான் பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த பாயிண்டில் படாமல் வேறு ஏதோ ஒரு பாயிண்டில் படுதான், மார்க்கை மிஸ் பண்ணுறான், அதுதான் சின்னு. ஆண்டவர் அவனுக்கு நியமித்து அந்த சித்தத்தை செய்யாமல் இருக்கிறது தான் பாவம்.
அதுதான் பாவம். பிப்ளிக்கலாக அதுதான் பாவம். இந்த ஹட்டா வந்து 3 வார்த்தையில் சொல்லிக்க எபிரேயத்தில். ஹே டெட் ஆலஃப் 3 வார்த்தை. ஹே டெட் ஆலஃப். ஹேன்னு சொன்னால் வெளிப்படுத்துதல், டெட்டுன்னு சொன்னால் ஸ்னேக் சரவுண்டு. ஸ்னேக்கு ஒரு 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 விஷயத்தை சுற்றி கொள்வது. பாம்பு இல்லைன்னா ஒரு விஷயத்தை சுற்றி கொள்வது தான் அர்த்தம். இன்னொன்று ஆலஃப் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங். இது 3ஐயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி நான் சொல்லட்டா, கர்த்தருடைய வெளிச்சம் ரிவீல், கர்த்தருடைய வெளிச்சம் இல்லைன்னா வெளிப்பாடை பெற்று பலனடைய முடியாதபடி நம்முடைய சிந்தனைகளையோ நம்முடைய கால்களையோ நம்முடைய வாழ்க்கையோ சூழ்ந்து இருளடைய பண்ணுகிற ஒரு சர்ப்பத்தின் ஆவியினுடைய வஞ்சனை தான் இந்த பாவம். கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்று நம்ம பலன் அடைய முடியாதபடி ஒரு 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 சர்ப்பத்தின் காரியம் நம்மளை வஞ்சித்து நம்மளை ஏமாற்றி நம்மளை வந்து அப்படியே சூழ்ந்து நம்மளை பின்னாடி இழுக்க பாருங்கள், இந்த மார்க்கை மிஸ் பண்ண வைக்கிறது பாருங்கள், அதுதான் பாவம். அப்போ நம்ம வாழ்க்கை ஆளுகை செய்கிற இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் நம்மளை விட்டு மாறணும். அநித்தியமான பாவ சந்தோஷம். எகிப்தில் இவ்வளோ 42 கட்டளைகள் இருந்தோம், அவர்களால் அந்த பாவத்தை இது பண்ண, ஏன்னா பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு ஏதோ ஒரு யாரோ கொடுத்த கட்டளைகள் இல்லை, இந்த பைபிள் தான். யாரோ கொடுத்த கட்டளைகளை வச்சுலாம் பாவத்தை நம்ம அதை வாசிச்சுட்டு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, அப்படியே இல்லை. அது செய்யக்கூடாதுங்கிற அறிவு மட்டும்தான் இருக்கும். என்றைக்கு இந்த பைபிளில் நம்ம ஜெபத்தோடு வாசித்து அதில் சொல்லப்பட்ட காரியங்களை திரும்ப திரும்ப வாசித்து அதிக நேரம் அந்த வேதத்தில் நம்ம செலவழிக்கணுமோ அவ்வளவு தூரம் அந்த வேதம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். இந்த உலகத்தில் வேறு எந்த கட்டளைகளோ யார் கொடுத்த எந்த நியமங்களோ ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தாது. இந்த வேத புஸ்தகம் ஒன்றே ஒருவனை பரிசுத்தப்படுத்தும். எவ்வளோ தூரம் இதை வாசிக்கிறீங்க, எவ்வளோ தூரம் இதை தியானிக்கிறீங்க, எவ்வளோ தூரம் இதில் நேரம் செலவழிக்கிறீங்க, வேத புஸ்தகங்கள் சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் படிக்கிறீங்களா? சும்மா பைபிள் மட்டும் சில உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது இல்லை. எல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது. பைபிள் மட்டும் நம்ம படிச்சுட்டு இருக்க மட்டும் இல்லை. நான் சில விஷயங்கள் எடுத்து பார்க்கணும். சில டிக்ஷனரி, சில பிப்ளிக்கல் டிக்ஷனரிஸ் எல்லாமே ஃபோன் ஆப்ஸில் இருக்குது. பிப்ளிக்கல் கமெண்ட்ரிஸ் எடுத்து வாசிங்க. பிப்ளிக்கல் புக்ஸ் நிறைய இருக்குது, எடுத்து வாசித்து பாருங்கள். அதுக்காக பைபிளை விட்டுறக்கூடாது. பைபிளை நம்ம வாசிக்கணும். ஒரு வசனத்தை அர்த்தத்தை எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, வேறு என்ன ட்ரான்ஸ்லேஷனில் எப்படியெல்லாம் இருக்குது, அப்படி தான் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பைபிள் படிக்கிறதுக்கு வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். சும்மா தமிழ் மட்டும் படிச்சுட்டு அதில் ஒன்றுமே நமக்கு புரியாது, உடனே மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு, அதோடைய பின்னணி என்ன, அதோடைய பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக அந்த வசனம் சொல்லியிருக்கு, யார் இதை சொல்லியிருக்கா, எதுக்காக சொல்லியிருக்காங்க, அது சொல்லும் பொழுது அன்றைக்கி இருந்த சூழ்நிலை என்ன, நமக்கு புரியட்டால் உடனே அந்த ஜெபத்தில் வைத்து அந்த இதெல்லாம் வாசித்து நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ஆர்வமும் வரும் வேதத்தை படிக்கிறதுக்கு. அது ஒன்று அப்படியே படிக்க நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அதை ஆராய்ச்சி பண்ண பரிசுத்தப்படுத்தும். இந்த வேதம் தான். வேதத்தை நல்லா வாசிங்க, நல்லா தியானிங்க, உட்காந்து நல்லா அதில் நோட்ஸ் எடுங்க, நல்ல பிரசங்கங்களை கேளுங்க. இந்த மாற்றினுடைய 42 கட்டளைகள் எகிப்தை பரிசுத்தப்படுத்த முடியவில்லை, எகிப்தை சுத்தப்படுத்த முடியவில்லை. அநித்தியமான பாவ சந்தோஷம் இருந்தது. அந்த அநித்தியமான அந்த டெம்பரரியான அந்த பாவ சந்தோஷம் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. மோசே அதை வெறுத்தார், மோசே இதை ஒதுக்கினார். ஸோ பாவத்தை மேற்கொள்கிறது சும்மா ஏதோ ஒரு கட்டளை, இவ்வளோ கட்டளை நீ கீழ்ப்படியணும் அப்படி இல்லை. அதை செய்யக்கூடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பலன் ஆர்டர் நமக்கு தரணும். அது இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கிற ஆவியானவர் நம்ம பலப்படுத்தும் போது தான் வரும். அது வேதத்தை தியானிங்க, உங்கள் சிந்தனைகளை வேத வசனத்தால் நிரப்புங்க, வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க, அதை அறிக்கை செய்யுங்க, ஆவியில் நிரம்பி அந்த வசனங்களை வச்சு ஜெபிங்க. அதுதான் நம்மளை பலப்படுத்தும், அதுதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும், அதுதான் நம்மளை நேர்வழியாக நடத்தும். சும்மா நேரங்களை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் படிக்க டைமே இல்லை. வேறு எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. எனக்கு பைபிள் படிக்க டைம் இல்லைன்னு சும்மா சொல்கிறது, இதெல்லாம் நம்ம வீணாக நம்ம சொல்கிறது. நமக்கு ஆண்டவர் அவ்வளோ ஒன்று நம்ம பிஸியாக வைக்கல, நமக்கு டைம் இருக்குது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு ஒரு காரியம் சொல்லுவாங்க பாருங்கள். மனம் வேணும், நமக்கு டைம் தானாக கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நம்ம முடிவெடுத்தா நம்மளால் முடியும். மனுஷனுக்கு அந்த வில் இருக்குது, ஆண்டவர் அந்த செல்ஃப் வில்லை வச்சுருக்கிறார். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சி செய்யலாம். நம்ம எடுக்கிற தீர்மானம் தான். மோசையை பாருங்கள், அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டான்னு ஒதுக்குனார். இதுக்கு பின்னாடி நான் நினைக்கிறேன் யோகபத் தாயினுடைய ஜெபம்தான். அதுதான் அவங்கள அடிக்கடி அவனை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்கிறதும், கர்த்தருடைய பரிசுத்தத்தை பற்றி சொல்கிறதும்,
அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடுகள் அவங்க பேசுகிறதும். கண்டிப்பாக மோசே எங்கள் தாயை அடிக்கடி போய் இப்போ சந்திச்சிருப்பார்ல. அவர் வளர்ந்த பிறகு என்ன குழந்தையாக இருக்கும்போது கண்டிப்பாக முடிஞ்சிருக்காதானா, அது சின்ன வயசில் அவங்க சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் இடையில அதுதான் சொல்கிறேன், அது அவனை பரிசுத்தப்படுத்தியது. அது அவனை இது இந்த பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம், நான் ஒரு தெய்வ மனுஷனாக வாழணும், நான் இந்த எகிப்தியர்களிட்டிருந்து இஸ்ரவேலை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குது. அவன் கரெக்டாக 100% பெர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற அது பக்குவம் அவனுக்கு வராட்டாலுமே அது ஒரு 80 வயசில் தான் அவனுக்கு வருது. ஆனாலுமே அவன் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துட்டான் பாருங்க. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துட்டான். அந்த ஒரு அதனால தான் அந்த எகிப்தியனை போய் கொலை பண்ணுற அளவுக்கு அவன் ஒரு காரியத்தை இது பண்ணுறான். என்ன எப்படியாவது நான் ஒரு எகிப்தியன் இல்லை, நான் ஒரு இஸ்ரவேல்னு காண்பிக்க விரும்புகிறான் எல்லார்ட்டையும். அது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வேத வசனம் வாசிங்க. இந்த மாட்டினுடைய கட்டளைகள், இந்த விக்கிரகத்தினுடைய கட்டளைகள் மனிதனை பரிசுத்தப்படுத்தலை. ஏன்னா அது கட்டளை கொடுக்க தான் முடியும். பெலன் யார் கொடுக்கறது? பாவத்தை மேற்கொள்ள பெலன் யார் கொடுக்கறது? எல்லா மதங்களையும் கட்டளைகள் இருக்குது. பாவத்தை மேற்கொள்ள பெலன் எங்கே இருக்குது? அது ஆவியானவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இயேசு தருகிற அந்த பெலத்தில் மட்டும்தான் இருக்குது. இயேசு ஒருவனே, அதுதான் பைபிள் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் இயேசு சொன்னார். இயேசு ஒருவனை பரிசுத்தப்படுத்தி, இயேசு ஒருவனை. ஆனால் அவன் ஸ்ட்ரென்த் அவர் தான் தருவார். இந்த ஸ்ட்ரென்த் அவர் தான் தருவார். ஹல்லேலூயா. அதனால் வேதங்களை நல்லா வாசிங்க. பைபிள் திருப்ப எடுத்து வாசிங்க. ஆராய்ச்சி பண்ணுங்க. அதை எப்படி ஒரு வசனத்தை இன்றைக்கி சொன்னாங்களே, இது இந்த மாதிரி வசனம்லாம் இருக்கே, இது எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் புரட்டி எடுத்து படித்து பாருங்கள். ஒரு தெய்வ மனுஷன் பற்றி உங்களுக்கு கிடைக்குது, அந்த மனுஷன் பற்றி வேறு எங்கெல்லாம் வசனங்கள் இருக்குது எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். எவ்வளவோ கமெண்ட்ரிஸ், எவ்வளவோ டிக்ஷனரிஸ் இருக்குது. எல்லாம் நம்ம வாசிக்கணும். எல்லா கருத்துக்களையும் நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லா கருத்துக்களையும் நம்ம சிலவங்க தெரியாமல் வேறு கருத்துக்கள் கூட இருக்கும், தவறான புஸ்தகங்கள் இருக்குது அதுக்காக. ஆனால் நம்ம ஜெபத்தில் இருந்து அதை சரியாக அதை இது பண்ண அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க தெரியணும், எது சரின்னு. கரெக்டாக அந்த பைபிள் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். நமக்கு வேதத்தை நான் வாசிக்கணும், நான் அறியணும், நிறைய விஷயங்கள் ஆண்டவரை பற்றி நான் இன்னும் ஆழமாக படிக்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த ஆர்வம் நமக்கு வரட்டும். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. ஸோ மோசேயினுடைய 2வது அந்த காரியத்துக்கும் பின்பாகவும் அந்த தாயினுடைய ஜெபம் தான், அவங்க வெளிப்பாடு தான். யோகபத்தினுடைய அந்த வெளிப்பாடு, அந்த ஜெபம், அவருடைய தகப்பனுடைய அந்த ஜெபம். 3 பிள்ளைகளையும் அவங்க ஆண்டவருக்காக வளர்த்துட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், பார்வோன் என்கிற அந்த ஸ்தானத்தை அவன் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கினான். ஓகே, ஸோ அதுதான். ஸோ தேவ திட்டம் அப்படின்னு சொல்கிறது தெய்வ திட்டத்துக்கு விரோதமாக போகிறது இன்றைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லாத ஒரு இதில் அப்படி இல்லை. தெய்வ திட்டம் இல்லாதது சில நேரம் ரொம்ப ஆசீர்வாதமாக நமக்கு தெரியும். இப்போ பார்வோன்கிற ஸ்தானம் மாதிரி தெய்வ திட்டம் இல்லாதது ரொம்ப ஆசீர்வாதம் மாதிரி சில நேரம் தெரியும். சில நேரங்களில் சில கதவுகள், சில அழகுகள், சில நன்மைகள் பிசாசே திறந்து தரும். பார்க்கறதுக்கு அப்படியே வண்டர்ஃபுல், இது நமக்கு போதும், இது தான்டா அப்படின்னு. ஆனால் அதில் தெய்வ சித்தம் இருக்கா, அது தெய்வ திட்டம் தானா அப்படி யோசிக்க தெரியாது அவங்களுக்கு. அதை ஜபிச்சு அதை கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சில இது தெய்வ திட்டம் இல்லாதது எப்போ பிரச்சனைக்குரியதாக மட்டும் இருக்காது. சிலது ரொம்ப வெளியே பார்க்குறதுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப நன்மையாக ஆசீர்வாதமாக இருந்தது போல் கூட இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் பிசாசு தருகிற காரியங்கள் சில நேரங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். மோசைக்கு பார்வோனுங்கிற அந்த பொசிஷன் அதெல்லாம் பிசாசு வச்சுருந்தான். எகிப்தில் உள்ள பாவ சந்தோஷம். ஆனால் அந்த தாயினுடைய ஜெபம், அவனை காத்தது, அவனும் நல்ல ஆண்டவருக்காக அந்த ஒரு தீர்மானங்கள், அவன் சும்மா அவங்க ஜெபம் மட்டும் இல்லை, அவனும் நல்ல தீர்மானம் எடுத்துருந்தான் பாருங்கள். ஸோ அதுதான் அந்த ஜெபத்தினுடைய அந்த வல்லமை. அப்போ எப்படி இதில் தப்பிக்கிறது அப்படின்னா, நான் தேவ சித்தம் செய்யணுங்கிற வாஞ்சை நமக்கு இருந்தால் தப்பிக்க முடியும். புரியுதா? இந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்கும் இந்த பிசாசு காட்டுற மாயான இந்த அழகு, இந்த பதவி, இதெல்லாம் எப்படி நம்ம தப்பிக்கிறதுனா, நான் தேவ சித்தம் செய்யணுங்கிற வாஞ்சை நமக்குள்ளே எடுத்துகிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாக ஏதாவது அவருக்கு பிரயோஜனமாக ஏதாவது நம்ம செஞ்சிடணும், நம்மளை கொண்டு ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டாராங்கிற ஒரு ஏக்கம் இருக்கணும்.
அந்த வாஞ்சை தான் இது பண்ணும். சரி. ஸோ 3வது அவர் வெறுத்தது என்னென்னா, இனி வரும் பெலன் மேல் நோக்கமாகி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அது வசனத்தை பாருங்கள். நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று நினைத்தான். எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை விட இந்த அவங்க தாய் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பாருங்கள். சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்தாங்க பாருங்கள். அந்த ஒரு ரட்சகருங்க வரப்போகிற அவர் மூலம் ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைக்க போகிறது, உன்னை கொண்டு ஆண்டவர் சில விஷயங்களை செய்ய, இந்த கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிச்சம் அவனுக்கு இருந்தது. அது அவனோட தாயின் மூலமாக அவனுக்கு ஆண்டவர் அவனுக்குள்ளே அது அந்த இன்ஃப்யூஸ் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ இந்த திட்டங்களை அவனுக்குள்ளே அவங்க தாயை நல்லா இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எகிப்துடைய பொக்கிஷங்களை வேண்டான்னு நினச்சானா. எப்படின்னா, இந்த ஹட்ஷப்ஷட் சொன்னேன்ல, இவர்கள் எகிப்தை அது வரைக்கும் எகிப்து பெரிய அளவில் நல்லா வந்துட்டு இருந்தது தான். ஆனால் பெரிய அளவில் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே எகிப்தில் பெரிய அளவில் அந்த செல்வ செழிப்பெல்லாம் குறவு தான். அப்போ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் அந்த அஹ்மோஸ் சில விஷயங்கள் செஞ்சாலுமே பெரிய ராஜ்யம், இந்த வசதி இல்லாத பணங்கள் இப்போ இதிலலாம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இந்த ஹட்ஷப்ஷட் வந்த பிறகு தான் இவங்க பஞ்ச் அப்படிங்கிற ஒரு தேசத்தோடு இவங்க ட்ரேடிங் வைக்கிறாங்க. இந்த பஞ்சுன்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. சிலர் அந்த ஆஃப்ரிக்கனுடைய ஹார்ன் பகுதியில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக தெரியல. இந்த இடத்தோடு அவங்க ஒரு ட்ரேடிங் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, அவங்களுடைய மைண்ட், அந்த விஸ்டம், அந்த பிஸ்னஸ் மைண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடிங். இங்கே இருக்கிற சில விஷயங்கள் அவங்க ரொம்ப மதிப்பாக நினைக்கிற அவங்கள்ட்ட இருக்கிற சில பொண்ணு, வெள்ளி, சில யுத்த ஆயுதங்கள் இதெல்லாம் சப்ளை பண்ணி அங்கே இருந்து பயங்கர ட்ரேடிங். பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அந்த கப்பல்கள்லாம் எத்தனையோ கப்பல்கள் இந்த மாதிரி அனுப்பி அவங்க மாத கணக்கில் போவாங்களாங்க. மாத கணக்கில் அவங்க போய் அங்கே ட்ரேடிங் பண்ணி அங்கே இருக்கிற இந்த யானை தந்தங்கள், புலி தோல், லெப்பர்ட் தோல், தங்கம், குரங்குகள், நிறைய ஸ்பைசஸ்ன்னு சொல்லலாம், அந்த வாசனை திரவியங்கள், மிருகத்தினுடைய தோல், அந்த வெள்ளை போலம், கரியப்பழம் அப்படிலாம் சொல்லலாம். இந்த மாதிரி அதெல்லாம் அந்த மாதிரி இந்த சின்னமென் இந்த மாதிரி நிறைய வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வச்சு தான் மம்மி ஃபைடு பாடி, அந்த மம்மிஸ் அந்த இது பண்ணுறது, அதாவது அந்த பிரேதங்கள் அந்த கெட்டு போகாமல் வைக்கிற இதெல்லாம் இந்த வாசனை திரவியங்கள்ல தான் பண்ணு. இதெல்லாம் பயங்கர ரேட்டு. இதெல்லாம் எகிப்தில் பயங்கர, எகிப்து மற்ற நாடுகளுக்கு இது சப்ளை பண்ணி அந்த தங்கங்களை, இந்த குரங்குகளை, இதனுடைய தோள்கள் இருக்குது பாருங்கள், அப்போ செருப்பு செய்கிறதுக்கு, உடைகளுக்கு, நிறைய விஷயங்களுக்கு இந்த மிருகத்தினுடைய தோள்கள் இது மாதிரி. அப்புறம் ஸ்பைசஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பயங்கர பிஸ்னஸ் பண்ணி எகிப்து அந்த ட்ரேடிங்கில், அந்த பஞ்சினுடைய வச்ச ட்ரேடிங்கில் பயங்கர செழிப்பாயிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சில் நிறைய அந்த வைரங்கள், வைடூரியங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அங்கேருந்து. ஏன்னா அங்கே நிறைய அந்த மைன்ஸ் இருக்குது பாருங்கள், தங்க சுரங்கங்கள், இதெல்லாம் நிறைய விலையேற பெற்ற கற்கள் இதெல்லாம் கொண்டு இவங்க அதை வேறு பொருட்கள் கொடுத்து அதை வாங்கி இது வேறு இன்னும் விலை உயர்ந்த விஷயங்களுக்கு அதை சேல் பண்ணி அதை ட்ரேடிங் பண்ணி பயங்கர செழிப்பாகிட்டாங்க. எகிப்து பயங்கர செழிப்பாக ஆகி போனது. பயங்கர செழிப்பு. பணங்களுக்கு இதுக்கு உதவி முடியாது. இந்த டைமில் தான் இவங்க ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அது என்னென்னா, இவர்கள் மரித்து போனால் இவர்கள் இருப்பதற்கான ஒரு இடம், ஒரு பெரிய மானுமெண்ட் கட்டுறாங்க. இப்போ இறந்துட்டால் இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு பெரிய மானுமெண்ட் கட்டுறாங்க. அதான் நீ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க, ஒரு பெரிய மானுமெண்ட் கட்டுறாங்க. இது அந்த கால பணங்களுக்கு பயங்கர ரேட். இது கட்டுறாங்க. இதை கட்டிட்டு இதுக்கு வெளியே வைக்கிறதுக்கு மரங்கள், அந்த மரங்கள் அவங்க இந்த பஞ்சிலேருந்து கொண்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் எகிப்தில் உள்ள அந்த பிக்சர்ஸ் இருக்குல்ல, அந்த இதில் அந்த சிவர்களெல்லாம் செதுக்கியிருப்பாங்க. அந்த பிக்சர்ஸில் அந்த பேஸ்கெட்டில் வச்சு இந்த விலை உயர்ந்த மரங்கள்னால் சும்மா வாழை மரம், வேப்ப மரம் இல்லை, ஒவ்வொரு மரமும் கோடிக்கணக்கில் பணம். அதை கப்பலில் வச்சு
அதை பேஸ்கெட்டில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து இவங்க கெட்டினது பில்டிங்கை வெளியே வச்சாங்க, ஹஷப்செட் வச்சாங்க. இந்த மரங்கள் மூலமாய் வருகிற அந்த வாசனை திரவியங்கள் இதெல்லாம் பல செஞ்சுரிஸ், இந்த ராமசேஸ் 2 இருக்குல்ல, அவர் வரைக்கும் அது இருந்தது அந்த மரங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அந்த மரங்கள் அங்கே இருந்தது. அவ்வளவு பணம் செழித்து வளர. ஸோ இதனால தான் பாருங்கள், அந்த அந்த மோசே எகிப்தில் இருக்கும் பொழுது அந்த பார்வோன் என்கிற அந்த ஸ்தானம் வந்து பயங்கர, ஏன்னா அவங்க வேர்ல்ட்லேயே அவங்க தான் ரிச்சஸ்ட் உமன், வேர்ல்ட்லேயே ஹஷப்செட் தான் ரிச்சஸ்ட் உமன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க டைமில் அவங்கள்ட்ட இருந்த பண மதிப்பு, நெட்வொர்த்துன்னு சொல்லுவாங்களே, பண மதிப்பு எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற அமெரிக்கன் டாலரில் 2 பில்லியன் அவங்க கையில் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த வேல்யூவை இன்றைக்கி கணக்கு போட்டு பார்த்தா $2 பில்லியன். $2 பில்லியன் இதுதான், இவ்வளோ நம்பர். நீங்கள் அதை டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் போட்டு அதை எண்ணிக்கோங்க, இது எத்தனை கோடி வருதுன்னு. அது எனக்கு என்ன தெரியல, ரொம்ப பெருசாக இருக்குது அமௌண்ட்டு. நமக்கு கோடி வர தெரியும், அதுக்கு மேலே என்னென்னு தெரியல. இவ்வளோ அமௌண்ட் அவங்ககிட்ட அந்த டைமில் நெட்வொர்த் அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ உள்ள காசுக்கு, இப்போ உள்ள காசு வேல்யூ, அப்போவே அவ்வளோ காசு அவங்கள்ட்ட இருந்தது. ஸோ அதனால தான் அந்த பார்வோனுங்கிற அதையாக்கும் மோசே வேண்டான்னு ஒதுக்கிட்டு வந்தார். எகிப்துடைய பொக்கிஷங்கள் அதுதான், அதை வேண்டான்னு தூக்கிட்டு போட்டார். அதனால தான் அமென்டோப்னு சொல்கிறது. நான் சொன்னேன், 2 ராஜாவாக இருந்தார் மோசே வரும்பொழுது. அவர் அப்போலாம் பயங்கர காசு. அதுக்கப்புறம் அந்த தட்மோசஸ், அதாவது ஹஷப்செட்டுடைய பையன் தட்மோசஸ் 3, இவர் அதுக்கு மேலே பயங்கர ராஜா. அமென்டோப் வந்து உனக்கு பயங்கர பணம், இந்த பதவியை காப்பாற்றணும். மோசை திடீர்னு வந்துட்டார். இப்போ மோசை யார்? அஃபிஷியல் ஃபேரோ அவர் தான். 80 வயசில் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? 80 வயசில் மோசை வந்து நிற்கிறார் அமென்டோப் ராஜாவாக இருக்கும் பொழுது. அப்போது இவருக்கு வந்து என்னடா ஒருத்தருமே இல்லைன்னு நினச்சோம், இப்போ நம்ம இடத்துக்கு போட்டி ஒருத்தன் வாரான்னு சொல்லி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு இருந்த எகிப்தில் இந்த ஹட்ஷப்செட்டுடைய சில ரெக்கார்ட்ஸை அழிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிறார் அமென்டோப் 2. அந்த எகிப்துடைய அந்த சரித்திரத்தில் இருக்குது. அமென்ஹோட்டெப் 2 வந்து ஹட்ஷப்செட்டுடைய ரெக்கார்ட்ஸை சில அழிக்க முயற்சி பண்ணிக்கிறார். அவருடைய சிலைகளை சில டேமேஜ் பண்ணி, அவருடைய அந்த கற்களில் பதிச்சிருக்கிற சில இலக்கி அதை ட்ரை பண்ணியிருக்காரு. இது 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து அந்த 10 வாதை வந்ததுனால ஹட்ஷப்செட் மேலே இவர் கோபப்பட்டு கூட செஞ்சுருக்கலாம். ஹட்ஷப்செட்னால தான் மோசை வந்தது, அவங்க இல்லாமல் இருந்தால் மோசை அன்றைக்கே இறந்துருப்பார் அப்படின்னு நினச்சி அதனால் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சீட்டு பேரும் மோசை தான் கிங்கு, அஃபிஷியல் கிங்குன்னு இந்த எகிப்தில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், நம்ம சீட்டு போயிடும்னு சொல்லி அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அழிக்க ட்ரை பண்ணியிருக்காரு அமென்ஹோட்டெப் 2. அதனால தான் நிறைய ரெக்கார்ட்ஸ் ஹட்ஷப்செட் பற்றி இல்லை, ஒரு சில ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் அவர் அழிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் பகிரங்கமாக செய்ய முடியாதுல்ல, வெளியரங்கமாக போய் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அந்த எகிப்திய பாரம்பரியம், இவரால் முடிஞ்ச சில விஷயங்களை அழிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் மோசே அதெல்லாம் இது பண்ணவே இல்லை. அந்த எகிப்தின் பொக்கிஷத்தை விட அவன் வந்து தன்மையில் இருக்கிற தேவ அழைப்பையும் தேவ அபிஷேகத்தையும் மேன்மைப்படுத்தினான். உங்கள் மேலே இருக்கிற அந்த தேவ அழைப்பு விலையேற பெற்றது. ஹட்ஷப்செட்டுடைய அந்த 2 கோடி 2 பில்லியன், கோடி இல்லை, கோடியை விட தாண்டி $பில்லியன் மதிப்பை விட தன்மையில் இருக்கிற அபிஷேகத்துக்கு அதிக மதிப்பு, அதுக்கு மதிப்பே கிடையாது. தன்மையில் இருக்கிற தேவ திட்டத்துக்கு எவ்வளவோ வேல்யூங்கிற அதை வேல்யூ பண்ணி இனி வர்ற பலன் இது என்ன, இனி நமக்கு நம்முடைய இரட்சகர் கிறிஸ்து அவர் மூலமாக அந்த வெளிச்சம் அவருக்கு இருந்தது பாருங்கள். அதனால் கிறிஸ்துன்னு வருது அன்றைக்கி அந்த எபிரேயரில். மோசைக்கு இயேசுவை பற்றி வெளிப்பாடு இருந்தது. அதனால தான் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை அதிக மேன்மையாக நினைச்சாரு அப்படின்னு போட்டிருக்கு. கிறிஸ்துவின் நிமித்தம். ஸோ அந்த வெளிச்சம் அவருக்கு இருந்தது, அந்த ஒரு இது அவருக்கு இருந்தது. உலகத்தில் என்ன பதவி பொருட்களை விட என் மேலே வச்ச தேவ அபிஷேகம் பெரியது. உங்கள் மேலே வச்ச தேவ நோக்கம், உங்கள் மேலே வச்ச தேவ அபிஷேகம், அதுக்கு மதிப்பு மிக பெரியதுங்க.
அதை நீங்கள் மதிப்பு கொடுங்க, அதுக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க. ஸோ இது எல்லாமே அந்த யோகபத்தினுடைய தாயினுடைய அந்த இதுதான் இல்லை, அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடோடு அவங்க இருந்தது. அந்த ஜெபங்கள், மோசேக்கு எகிப்தில் உள்ள பதவி, எகிப்தில் உள்ள பாவம், எகிப்தில் உள்ள பொக்கிஷம், இது மூணையும் யோகபத்தினுடைய ஜெபம் ஜெயித்தது. மோசையின் ஜெபம் ஜெயித்தது. நம்ம ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஸோ ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் எடுப்பார்கள். ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை உருவாக்குவார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற, அதிகமாக ஜெபத்தில் நம்மளை ஆழமாய் நம்ம ஜெபத்தில் போக நமக்கான உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். மோசே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மோசே இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்காக அவர் வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய அந்த சாக்ரிஃபைஸ், உடைய தியாகங்களுடைய அந்த செலெக்ஷனை பாருங்கள். அவருடைய இதெல்லாம் கர்த்தர் உங்களையும் அப்படி பயன்படுத்தும். உங்கள் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குதுங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய அதுக்கு நீங்கள் நிறைய பேர் அதுக்கு வேல்யூ கொடுக்கறது இல்லை. அபிஷேகம்னா சும்மா ஏதோ நம்ம கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு அப்படியே அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணிவிட்டு அப்படி நம்ம இருக்கிற அதுதான் அபிஷேகம் இல்லைங்க. அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. அதுக்கு மதிப்பெல்லாம் அந்த உலகத்தில் எவ்வளோ கோடி பணம் கொடுத்தாலும் அதெல்லாம் கிடைக்காதுங்க. அவ்வளோ பெரிய மதிப்பு நம்ம மேலே ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. நீங்கள் உணர்றீங்களா? அதை நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் அபிஷேகத்தை வச்சு சும்மா நம்ம ஜோம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறோமா? இல்லை அந்த அபிஷேகத்தை வச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகள், அந்த அபிஷேகம் தான் தெய்வ சித்தத்துக்கு நேராக நம்மளை நடத்தும். தெய்வ சித்தம் செய்ய நம்மளை இது பண்ணும். அதுதான் அந்த மார்க் மிஸ் பண்ணாமல், மிஸ் த மார்க்னு சொல்லப்படல பாவம். அந்த மார்க்கை மிஸ் பண்ணாமல் அதுதான் நம்மளை கொண்டு போகும். அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் மேலே இருக்கிற தேவ நோக்கம் ஒன்று உண்டு. நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே ஒரு நோக்கம் உங்கள் மேலே ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மோசையை போல் நாமும், அன்னைக்கு மோசை செஞ்சான்னு சொல்கிறதில்ல, நாமும் இன்றைக்கி மோசையை போல பாவங்கள், பதவிகள், பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் நம்மேல் வைத்த நோக்கத்தின் நிமித்தம், அவர் நம்மேல் வைத்த அந்த அபிஷேகத்தின் நிமித்தம், இது எல்லாத்தையும் விட மேன்மையாக அதை நினைப்போம். புரியுதுங்களா? அதில் மோசை அந்த பணத்தை பொக்கிஷம் வேண்டான்னு சொன்னால, பணம் பாவம் அப்படி சொல்லலை. நான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதெல்லாம் விட என் மேல் இருக்கிற தெய்வ நோக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இல்லை, யோசிச்சு பாருங்கள். சரித்திரத்தில் சொல்கிறாங்க, யோகபத்துக்கிட்ட ஹட்ஷப்ஷட் கிட்ட 32 டன் தங்கம் வச்சுருந்தாங்க. 32 டன்னு, கிலோ இல்லை. இன்றைக்கி ஒரு பவுன் கம்மல் கீழே கிடந்தாலே ஐயோ, அதுக்கு 32 டன்னு தங்கம் வச்சுருந்தாங்களா அவங்களுடைய ட்ரேடிங்னால. வேர்ல்டு ரிச்சஸ்ட் உமன்னு நீங்கள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போய் பாருங்கள், ஹட்ஷப்ஷட்டை போய் அடித்து பாருங்கள். வேர்ல்டு ரிச்சஸ்ட் உமனோட லிஸ்ட்டில் அவங்க வர்றாங்க. முதல் 10க்குள்ளே அவங்க வர்றாங்க ஹிஸ்ட்ரியில். அவ்வளவு தூரம் அவங்களுக்கிட்ட இருந்தது. அப்படி போய் ஹட்ஷப்ஷட் நெட்வொர்க்குன்னு போய் போட்டு அதில் அந்த லிஸ்ட்டில் அவங்க வர்றாங்க. இதெல்லாம் அடுத்தது யாருக்கு தான் வரணும்னா மோசைக்கு வரணும். ஆனால் அவர் அதெல்லாம் பெரிதப்படத்தில் கர்த்தர் தன் மேல் வைத்த அந்த நோக்கத்துக்கும் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால் ஆண்டவர் உங்களை அந்த மாதிரி உங்களை நடத்த நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? கிருபையில் நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே மோசேயினுடைய அந்த தியாக வாழ்வை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டவரே தியாகமாய் அவர் இருந்தார். எங்களுக்கும் அந்த கிருபைகளை தாரும். நாங்களும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவளா எங்களை மாற்றும். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் நெருங்கி ஜீவிக்க கிருபத்தாரும்.
ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை போல் எங்களை மாற்ற ஆண்டவரே. அதிகமாக ஜெப கிருபைகள் எங்கள் மேல் இறங்கட்ட ஆண்டவரே. நேரம் எடுத்து ஜெபிக்கிறவளாக எங்களை மாற்ற ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்கிற அந்த வெளிப்பாடோடு ஜெபிக்க கிருபத்தார் ஆண்டவரே. நான் ஒரு அடிமை தானே என்று யோகபத்தை நினைத்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அந்த ஜெபம் எவ்வளவு பெரிய ஒரு சரித்திர மாற்றத்தை, எகிப்தினுடைய சரித்திரத்தை தலைகளாய் மாற்றினது, யூதருடைய சரித்திரத்தை தலைகளாய் மாற்றினது. அதை இந்த தாயாரை போல அந்த ஜெப கிருபைகள் எங்கள் மேல் இறங்கட்டாண்டவர். அந்த ஜெப வெளிச்சம் எங்கள் மேல் உண்டாகட்டும். இந்த ஜெப அக்கினி எங்களை பற்றி பிடிக்கட்டும். வேதத்தில் எவ்வளோ பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் போட்டிருக்கு. எங்கள் முன்பாய் வாழ்ந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதே போல் நாங்களும் அந்த ஜெப அபிஷேகத்தோடு செயல்பட உதவி செய்யும். ஜெப அக்கினி எங்கள் மேல் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.